போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இன்றைய ஜாதக ஆய்வு, அதாவது நம்முடைய பொதுவா நம்ம ஜாதகம் எல்லோருக்கும் சொல்றோம். ஜாதக பலன் சொல்வது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பலன்கள் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம். சரிங்களா? நம்ம ஜாதக பலன்கள் சொல்றோம், இந்த ஜாதக பலன்கள் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், இப்ப நம்ம நிறைய இடத்துல ஜாதகம் பார்க்கிறோம், அவர்களும் பலன்கள் சொல்றாங்க. சரிங்களா? நிறைய இடங்கள்ல நம்ம ஜாதகம் பார்க்கிறோம், பலன்கள் சொல்றாங்க. இந்த பலன்கள் எல்லோருக்கும் நடந்து விடுகிறதா? ஒரு பலன் எப்பொழுது நடக்கும்? அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, தீய பலனாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு பலாபலன்கள் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கு. சார், இந்த வருஷம் உங்களுக்கு இந்த விஷயம் நடந்துரும், இந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி பார்க்கும்போதுங்க, ஒருத்தருக்கு இந்த காலகட்டத்துல இதுதான் நடக்கும், இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதாவது நல்ல பலன்கள் அப்படின்னா யாருமே ஓகே, நல்லது நடந்துட்டா ஓகேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் கெடுபலன்கள் நடக்கின்ற பொழுது அதன் தாக்குதலை எப்படி குறைப்பது அப்படிங்கிறதா ஒரு பெரிய சவாலான விஷயமாக இன்றைய காலகட்டத்துல எல்லோருக்கும் இருந்துட்டு இருக்கு. சோ அந்த வகையில நாம் பாத்தீங்கன்னா, இப்ப ஜாதகத்தினுடைய ஆய்வுகள் அப்படிங்கிறது பல வருட அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகங்களை ஆய்வு செய்து ஒவ்வொருவருக்கும் நடக்கின்ற பலன்கள், ஏன் ஒருவருக்கு நான் சொன்ன மாதிரி பலன்கள் நடப்பதில்லை, ஒரு சிலருக்கு எப்படி நடக்கின்றது என்ற முழுமையான ஆய்வுகளை எல்லாம் செய்து ஒருவருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பலன்கள் தான் நடக்கும், உறுதியாக நடக்கும் என்ற ஒரு சில விஷயத்தையும், கஷ்டமான காலகட்டங்களில் எப்படிப்பட்ட அந்த சோதனையிலிருந்து விடுபடுவது, அந்த சோதனையிலிருந்து எப்படி விடுபடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்று நாம் தெளிவாக ஆராய இருக்கின்றோம். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம இன்றைய ஜாதக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட விஷயங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, இப்ப வந்திருக்கிறவங்க எல்லாமே புதிய நபர்கள் தான். சோ நம்ம பதிவு பார்த்துட்டு அவங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்வதற்காக நம்முடைய இதுல குரூப்ல போட்டிருக்காங்க. இது என்னுடைய பழைய வாடிக்கையாளர்களோ யாரோ கிடையாது. முழுக்க முழுக்க இந்த சேனல் மூலமாக வந்த நபர்கள். அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் எந்த அளவுக்கு சரியாக வருகிறது என்பதற்கு ஒரு ஆதாரம், ஜோதிடத்தில் எவ்வளவு தூரம் நம்முடைய ஆய்வுகள் இருக்கிறது என்பதற்குத்தான் இந்த இந்த ஒரு ஆய்வே. சரிங்க, இன்று பாத்தீங்கன்னா 10 ஜாதகங்கள், முதலில் பதிவிட்டவர்களுடைய 10 ஜாதகங்கள் இன்னைக்கு ஆய்வுக்கு எடுத்துக்க போறோம். அந்த வகையில முதல் ஜாதகமாக ஒரு ஆண் தன் ஜாதகத்தை பதிவிட்டிருக்கின்றார். அவர் ஆய்வுக்கு வந்திருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சார், 2/4/1985 5:20 AM அருப்புக்கோட்டையில் பிறந்த ஜாதகர். ஆய்வுக்கு வந்திருக்கீங்களாங்க சார்? வந்திருக்கேன் சார், வந்திருக்கேன் சார். ஓகேங்க சார். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னாங்க சார், நம்ம சார் பலாபலன்கள் அப்படிங்கிறது ஜென்ரலா ஒரு திசை, ஒரு புத்தி, இந்த மாதிரி பலன் அப்படிங்கிறது பொதுவா நம்ம சொல்றதை விட கடந்த காலகட்டங்களில் உதாரணமா பாத்தீங்கன்னா இந்த 2022 இருந்து ஒரு 24க்குள்ள இந்த 2 வருஷமா என்ன நடந்திருக்கும், இப்ப என்ன பலன்கள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நாம இப்போ பகுப்பாய்வு செஞ்சிடலாங்க. அந்த அந்த வகையில பாத்தீங்கன்னா, நீங்க பிறந்த லக்கணம் மீன லக்கணம், பிறந்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி, மகம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க. லக்கணத்துல சூரியன் புதன் சுக்கிரன், 2இல் செவ்வாய் ராகு, 6இல் சந்திரன், 8இல் கேது, 9இல் சனி, 11இல் குரு. உங்களுடைய ஜாதகங்கள் கரெக்ட் தானுங்க சார்? கரெக்ட் தான் சார். ஓகே. இப்ப நம்ம சார், இப்ப ஜாதகத்தை நம்ம பொதுவா நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது உங்களுக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கும் திசை சந்திர திசை. அதுல கேது புத்தி போயிட்டு இருக்குதுங்க. ஜென்ரலா நாம இந்த 2022, ஏன்னா நம்ம பொதுவா பலன் சொல்றதை விட முக்கியமா கடந்த 2 வருஷ காலத்துல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நாம இதுல முதல்ல தான் எடுத்துக்கலாம்.
அந்த வகையில பாத்தீங்கன்னா சார், உங்களுக்கு இந்த 2022 24 காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. அதாவது எப்படின்னு சொல்லணும்னா, ஏதாவது ஒரு பிளான் வந்து போட்டிருப்பீங்க. அந்த பிளான் வந்து அந்த போட்ட பிளான் சரியா நிறைவேற்றிருக்க முடியாது, முதல் பாயிண்ட். ரெண்டாவதுங்க, இந்த ஜாதகத்துல 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒருவேளை நம்ம பிளான் போட்டது நடக்காம இருந்திருக்கலாம். 5ஆம் இடம் என்பது குழந்தை விஷயங்கள், முதல் குழந்தை விஷயங்கள், அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்முடைய வயிற்று பகுதிகள்னு சொல்லக்கூடிய அடிவயிறு பகுதிகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்திருக்கலாம். நம்முடைய மனசு எப்பவுமே ஒரு நிலையில் இல்லாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வுகள் கடந்த 2022 டு 24க்குள்ள சந்திச்சிருப்பீங்க, முதல் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு இணைவு அப்படிங்கிறது பலமான முறையில் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல வருமானம் சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் ஒரு இழப்பு, ஒண்ணு வருமானம் வராம நின்னு போயிடுறது, அல்லது வருமானம் தடையாகி நிற்பது, ஒண்ணு வருமானம் வராமையே இருக்கிறது, அல்லது வர்ற வருமானம் தடையாகி ஒரு வீண் செலவா போகுது. மொத்தத்துல ஒரு பண ரீதியான விஷயங்கள்ல ஒண்ணு வராம இருந்திருக்கலாம், அல்ல வந்த பணம் வேஸ்டா ஏதாவது ஒரு வகையில வந்து என்ன ஆயிருக்கலாங்க, அது விரயமாயிருக்கலாம். இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கலாம். இல்லைன்னா குடும்பஸ்தானம் சொல்லக்கூடியது உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள், பிரிவினைகள் கூட வந்திருக்கலாம். இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு பாதிப்புகளை நீங்க அந்த கடந்த காலத்துல சந்திச்சிருக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பற்கள் சம்பந்தமான பாதிப்பு, கண்கள் சம்பந்த பாதிப்புகளும் ஏற்பட்டிருக்கலாம். ஒண்ணு குடும்பம், அல்லது வருமான விஷயங்கள்ல, அல்லது பற்கள் அல்லது கண்கள் சார்ந்த பாதிப்பு, அல்லது மனசு போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுறது, குழந்தை அல்லது வயிறு பிரச்சனை. இந்த முக்கியமான பிரச்சனை எல்லாத்தையுமே சுட்டி காட்டலைங்க. ஆனா இந்த விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு ரெண்டு விஷயங்கள் அல்லது மூன்று விஷயங்கள் பலமாக நடந்திருக்கும், மிக கடுமையான பாதிப்பை அடைந்திருப்பீர்கள் அப்படிங்கிறதா முதல்ல நான் சொல்றது 2022 டு 24க்குள்ள. இதுல என்ன பலன்கள் உங்களுக்கு நடந்துச்சுங்க சார்? நீங்க ஓப்பனாவே சொல்லலாம். சார் நீங்க சொல்ற ஐடியா சார். நீங்க சொல்ற மாதிரி இந்த வருமானம் வந்து நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு பிளான் பண்ணி அது போனா அந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாப் சரிங்க சார். போயிட்டேன். அந்த ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு வந்துட்டு வேலையை விட்டுட்டு வர மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சரிங்க இன்னொரு இது நான் ஒரு ஜாயின் பண்ணியிருந்தேன். அதை வச்சு எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து அதை வச்சு சப்போர்ட் பண்ணி நான் ஃபேமிலி ரன் பண்ணலாம் பிளான் பண்ணேன். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வருமானம் சரிங்க தடைப்பட்டு போச்சு. எனக்கு ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்த வருமானத்துல இருந்து பாதி இதுல தான் இப்போ நான் என்னுடைய ஜாப் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன எல்லாம் கரெக்ட் தான். எனக்கு வந்து இது ஆமா. நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் என்னால அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. என்ன பண்றேன்னு தெரியாத சுச்சுவேஷன் நான் உட்காந்துருக்கேன். ஓகேங்க சார். அதாவதுங்க சார், இது வந்து பலன். ஓகேங்களா? இப்ப அந்த 2022 இருந்து 24 வரை அந்த பலன்கள் நடந்து முடிந்திருக்கும். இப்ப 24 ஸ்டார்டிங்ல இருக்குது பாத்தீங்களா? இந்த 24 ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகப்படி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் மறுபடியும் வந்து ஒரு ஊசலான நிலையில தான் இருக்கும். அது எப்படி சொல்லுவோம்னா, இந்த வேலைங்கிற விஷயமே ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளானதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த 2024 இருந்து அதுக்கு அந்த வேலை நிக்குமா, அந்த வேலையில் நிலப்பமா, அல்லது அந்த வேலை மூலமா வரக்கூடிய, நான் சொல்றது 25ல 24 விட்டுருங்க, இது 25ல இருந்து நமக்கு அந்த வேலை மூலமாக வரக்கூடிய ஆதாயம் அப்படிங்கிறது வெகுவா குறைஞ்சிருக்கும், அல்லது அந்த வேலை ஊசலாடிட்டு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா எப்ப பாரு இந்த டென்ஷன் தலையில இருந்துகிட்டே இருக்கும், அல்லது தலைவலி கூட வரலாம். சில பேருக்கு தலை பாரம் வரும், தலைவலி வரும், ஒரு சில பேருக்கு முடி உதிரும், இந்த மாதிரி நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை ரீதியான விஷயங்கள் எப்பவுமே மன உளைச்சலும், வேலை மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே ஒரு நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வராம இருந்துட்டு இருக்கும். இது இந்த காலகட்டத்துல நடக்கும். நான் சொல்றது 24க்கு அப்புறம், 25ல. ஆமா சார். இப்போ பார்க்குற வேலையுமே வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வேலையை விட்டுட்டு வந்துடலாம்னு சூழ்நிலையில இருக்கேன். பட் இருந்தாலும் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காண்டி கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஒர்க் பண்றதுக்கு ஏத்தாப்புல வந்து ஆதாயம் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருக்கும். திடீர்னு தலைவலி வலிக்கும். தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வருதுன்னு தெரியாது. திடீர்னு தலைவலிச்சுக்கிட்டு இருக்கும். அப்புறம் ரெக்கவர் ஆயிரும். அந்த மாதிரி இது ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, நீங்க 24க்கு முன்னால அப்படிங்கிற 25ல இது ஜாஸ்தியா இருக்கும் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம். சரிங்களா? கண்டிப்பா. 24க்கு முன்னால ஆமா பல சார். ரீதியான தடைகள், எண்ணங்கள், திட்டங்கள், தோல்வியடைதெல்லாம் இருக்கும். இப்ப வந்து இதனுடைய பாதிப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? இதை கண்டிப்பா. எப்படி ரெட்டிஃபை பண்றது, அது ஒரு கேள்வி இல்லைங்களா? ஆமா சார். ஏன்னா நம்ம கண்டிப்பா. ஜாதகம் பார்க்க வந்துட்டோம், சோ நம்ம பலன்கள் சொல்றோம், எப்படி நம்ம அவங்கள வழியில தீர்த்து வைக்கிறது அப்படின்னு தான் இருக்கும் ஒரு நம்முடைய விஷயமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார்,
இந்த காலகட்டத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க, ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்காது. எப்படின்னா ஒரு ஒரு கண்டிப்பா இடத்துல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கவே முடியாது. ஐயோ இது எல்லாம் விட்டுறலாமே, ஒரு இடத்துல ஒரு கம்ஃபர்டபுள் எந்த நிலையிலும் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்காம இருக்கும். கண்டிப்பா ஓகேங்களா? சார். இது ஒண்ணுங்க. ஆமா சார். அடுத்துங்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நல்லா கவனத்துல வச்சுக்கோங்க. அம்மா இருக்காங்களா உங்களுக்கு? இருக்காங்க சார். அம்மா அப்பா 2 பேருமே இருக்காங்க சார். அ- ஒருவேளை அம்மாவிற்கும் உடல்நிலை பாதிக்கலாம் இந்த 2 வருஷத்துக்குள்ள, 25 26ல அம்மாவுக்கும் ஏதாவது உடல் ரீதியான பாதிப்பு வரலாம், உங்களுக்கும் உடல் ரீதியான பாதிப்பு வரலாம், ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்காம போகலாம். இதெல்லாம் கண்டிப்பா இந்த 2 வருஷத்துக்குள்ள நடக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறவங்க, இப்ப நம்ம ஒரு பக்கம் வேலை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை பார்க்கறவங்க உங்களுக்கு ஏற்ற, ஒரு நமக்கு எவ்வளவுதான் பர்ஃபெக்டா வேலை பார்த்தாலும் அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஒரு உயர்ந்த ஒரு பதவி அடையிறதையோ அல்லது ஒரு சம்பளத்தை ஏத்தி கொடுக்கறதுக்கோ பெரிய தடைக்கெல்லாம் நிற்பாங்க. சமுதாயத்துடைய சப்போர்ட் ஆமா இப்போ சார். கிடைக்காது. சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஆமா சார். இதெல்லாம் சரி, இப்ப சொல்ற பலன் எல்லாம் கச்சிதமாக இருக்கும், ஒரு பெர்சன்டேஜ் கூட மாறாது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்வது? ஓகே, நாம வந்து இந்த மாதிரி ஆயிப்போச்சு, நாம என்ன பண்ணுனா வந்து இப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வேண்டியது இல்லைங்க சார். சிம்பிள் தான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, சரிங்களா, சரி சார். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. சரி சரிங்களா? சார். இந்த டைம்ல உங்களை சேவ் பண்றது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. முதல்ல மொட்டை அடிங்க. ஓகே இப்ப சார். இருக்கிற சுச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல மொட்டை அடிச்சுக்கோங்க, ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துருங்க. இது ரெண்டையுமே செய்யுங்க. சலூன் சரி சார். கடைக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, ஆமா அவங்களுக்கு சார். புதன்கிழமை நாள்ல ஒரு ஆடையும் ஒரு 250 ரூபாய் பணமும் மாசம் மாசம் ஒரு புதன்கிழமை கொடுத்துருங்க. சரி வெள்ளிக்கிழமை சார். நாள்ல ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, மொட்டை அடிச்சுக்கோங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கோதுமை உணவு கொடுங்க. இப்போதைக்கு ஓகே. நீங்க செய்ய வேண்டிய பிரதானமான பரிகாரம் இது ஒண்ணுங்க சார். அப்ப சரி நாளைக்கு சார். மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா? ஓகே சார். ஒன்று, மொட்டை அடிப்பது. மொட்டையில எப்படிங்க, மொட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் ரெண்டு ஓகே வருஷ சார். காலத்துக்கு நான் சொல்றேன், இந்த 2 வருஷ காலத்துக்கு விடாம மொட்டை அடிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை நாள்ல மொட்டை அடிங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள்ல மண்ணில பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு கோதுமை உணவு கொடுங்க. ஸ்ரீரங்க அடிக்கடி போயிட்டு வாங்க. சலூன் கடைக்காரங்களுக்கு புதன்கிழமை நாள்ல ஒரு ட்ரெஸ்ஸும் 250 ரூபாய் பணமும் கொடுங்க. இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். சரிங்களா? இந்த சரி நாலு சார். இந்த மொட்டை விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இந்த மொட்டை அடிக்க வந்து எந்த எனக்கு கோயில் அடிக்கணும் சார்? மொட்டை அடிக்க வந்து கோயில் எந்த கோயில் அடிக்கணும் சார்? இல்ல ஸ்ரீரங்கத்துல சார் அடிக்கணுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துல கூட அடிச்சுட்டு வரலாம் சார், தவறு இல்லை. சரி அங்க சார். கூட ஓகே சார். அடிச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே சோ சார். இது மட்டும் போதாதுங்க சார். நீங்க இன்னொரு பரிகாரத்தையும் நீங்க செய்ய வேண்டி இருக்குது. இன்னும் 2 பரிகாரம், ஏன்னா ரொம்ப சிக்கல். அப்படியே ஆமா சார். ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க இந்த இடம். இந்த இடம் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது இப்போ. கண்டிப்பா சரிங்களா? நீங்க சொல்ல அப்ப நாம இந்த 100%. இந்த 100% ஆமாங்க. கரெக்ட் சார். அப்ப இந்த மாதிரி, ஓகேங்க சார், இந்த மாதிரி நேரத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்துல 3 கோவில்களுக்கு செல்ல வேண்டும். 3 கோவிலுக்குமே நீங்க ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா போயிட்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு 4 months ஒன் டைம் ஆச்சும் போயிட்டு வரணும். அந்த 3 கோவில்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து திருவையாறு ஐயாரப்பர் கோவில், அதுக்கு சரி மைண்ட்ல சார். வச்சுக்கோங்க. திருவையாறு ஐயாரப்பர் கோவிலுக்கு ரேவதி நட்சத்திரத்துல போகணும். ஓகே. தேய்பிறை ஏகாதசி திதியில மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகணும். ஓகே சார். ஓகேங்களா? தேய்பிறை ஏகாதசி திதியில மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகணும். அதே மாதிரி அதே ரேவதி நட்சத்திரத்துல ஒட்டப்பிடாரம் உலகாண்டீஸ்வரி கோயிலுக்கு போகணும். மைண்ட்ல ஓகே சார். வச்சுக்கோங்க. ஓகே சார். ரேவதி நட்சத்திரத்துல மதுரை மீனாட்சி, ரேவதி நட்சத்திரத்துல வந்து ஃபர்ஸ்ட் போக வேண்டிய கோவில் எதுனா திருவையாறு. திருவையாறு ஐயாரப்பர். அடுத்து இன்னொரு இன்னொரு கோவில் ரேவதி நட்சத்திரத்துல உலகாண்டீஸ்வரி, ஒட்டப்பிடாரம் இளவந்தை. உலகாண்டீஸ்வரி கோயிலுக்கு போகணும். தேய்பிறை ஏகாதசி திதியில எங்க போகணுங்க, மதுரை மீனாட்சி மதுரை. அம்மன் கோயிலுக்கு போகணும். இந்த ஓகே. 3 கோவிலும் இப்ப வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா பலன் கொடுக்கும். இதை வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா போயிட்டே வாங்க. நான் சொன்ன சரி முதல்ல சொன்ன 4 பரிகாரங்களை பண்ணுங்க. உங்களோட சரி. பிரச்சனை கண்டிப்பா கம்மியும். நீங்களா அடுத்த டைம் வந்து நம்மளை நேரடியா வந்து சந்திப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆணித்தரமாக ஒரு சில விஷயங்களை எங்களால் சொல்ல முடியும். நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் நடக்கும். சரிங்களா? இந்த 7 சரி சார். விஷயத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சரி சார். சரி. ஓகே சார். ஓகே, நன்றிங்க சார். ஓகே நன்றி சார். ஓகே சார், நீங்க சொல்லிருங்க, இதுக்கு மேல நம்மள பாத்துருக்கோமா? இல்ல சார். இதுக்கு மேல பார்த்தது இல்ல. நீங்க என்னோட பார்த்ததில்ல. வாடிக்கையாளரும் கிடையாது, இது கிடையாது. ஏன்னாங்க சார், நம்ம வந்து நம்ம ஆய்வுகள் அப்படிங்கிறது, நாம ஒரு மீட்டிங்ல பேசினாலும் சரிங்க சார், எங்க ஆ. பேசினாலும் சரி, யாரோ ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் அவங்களை எழுதி கொடுத்து பண்ற விஷயம் கிடையாது.
என்னோட எப்பொழுதுமே நேரடி கள ஆய்வு தான். அந்த இடத்துல எந்த ஒரு என்ன சொல்லுவாங்க மறைமுகமான ஒரு என்ன இந்த செயல்ல சொல்லுவாங்க இந்த வஞ்சக செயல்லாம் இருக்காது. நேர்மையான சார் முறையில இருக்கும். சோ நம்ம அதை நீங்க பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நான் வந்து இந்த திதிப்படி அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லையா சார்? திதி கரணம் அந்த மாதிரி எதுவும் இது பண்ணணுமா சார்? அப்படிலாம் அதெல்லாம் தேவையில்லையா? சார் அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க சார். இப்ப சொன்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. சரி சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். எந்த இப்போ நான் காலகட்டத்தில் எதை செய்ய வேண்டுமோ. சரிங்க சார். உங்க யூடியூப்பை பார்த்துட்டு தான் இன்னைக்கு காலையில நான் இது அப்ரோச் பண்ணேன். சரி, ரொம்ப 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 மன உளைச்சல தான் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. உங்க யூடியூப்ல தான் இன்னைக்கு காலையில 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு தான் பார்த்தேன் நான். யோகி அவயோகி எல்லாம் பத்தி சொன்னீங்க, அப்புறம் நட்சத்திரத்துக்கு பலன் பரிகாரம்லாம் சொல்லி இருந்தீங்க. சரி, எதார்த்தமா இன்னைக்கு பாக்குறப்ப நீ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. சரி, அதான் உங்ககிட்ட ஒரு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் அப்ரோச் பண்ணேன். நீங்க சொன்னது எல்லாமே 100% வந்து இப்ப என்னோட ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கு, அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அது சொல்யூஷன் தான் என்னன்னு கிடைக்காம தான் தவிச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்க கடவுள் மாதிரி எனக்கு ஒரு இதை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்றேன் சார். சார் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க நேரடியா வந்து நம்மளை சந்திப்பீங்க, அதற்கும் பிரபஞ்சம் துணை புரியும். சரிங்களா? நன்றிங்க சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், நன்றி சார். ஓகேங்க சார். அடுத்து புவனேஸ்வரி அவர்கள் இருக்கீங்களா? இருக்கேங்க சார். சரிங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட ஜாதகம் பார்த்திருக்கீங்களா? இல்ல 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 சார், வீடியோ மட்டும் தான் பாத்திருக்கேன். சரி, ஏன்னா எல்லாம் சொல்லிடணுங்க. உங்களோட ஜாதகம் கரெக்டான்னு பாத்துக்கோங்க. கரெக்டா பதிவிட்டு இருக்கிறோமா? கரெக்ட். விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். இப்ப உங்களுக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய திசை என்னன்னா சூரியனுடைய திசை நடந்துட்டு இருக்குதுங்க. சூரியன் திசா, சனி புத்தி. கரெக்டுங்களா? கரெக்ட் சார். ஓகே ஓகேங்க. இப்ப நம்ம ஜாதகப்படி நாம வந்து எப்பவுமே வந்து இப்ப உங்களுக்கு சூரிய திசையில சனி புத்தி போயிட்டு இருக்குங்க. இதற்கு முன்னால குரு புத்தி நடந்திருக்கும், அதற்கு முன்னாடி ராகு புத்தி நடந்திருக்குங்க. சரிங்களா? இப்ப நம்முடைய ஜாதகத்துல நாம தான் சொல்றோம் இல்லைங்களா, மொத்த பலனை சொல்றதை விட கடந்த 2 வருஷம் 2023 24 எப்படி இருந்திருக்கும், அதான் வந்து முதல் விஷயமேங்க. இந்த 2023 24 காலகட்டங்கள்ல நடந்த புத்திகள் அடிப்படையில வந்து பார்க்கும் பொழுதுங்க, நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னா, 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கும். 10ஆம் இடம்னா என்ன சொல்லுவாங்க? 10ஆம் இடங்கிறது ஜீவனம். ஒரு வேலையோ அல்லது தொழிலோ, நம்முடைய ஜீவனம் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஒண்ணு. ஒரு சில பேருக்கு மாமியாருடன் சண்டை சச்சரவுகள், அல்லது மாமியார் இருந்தால் மாமியாருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். 2. மூன்றாவது, ஒரு சில பேருக்கு இந்த முட்டி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி இந்த முட்டி ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி முட்டி சம்பந்தமான ப்ராப்ளம் உருவாயிருக்கலாம். இந்த 3 விஷயங்களை கணக்குல வச்சுக்கோங்க. அடுத்த விஷயமா பாத்தீங்கன்னா, மனசு பிளானிங்னு சொல்லுவோம். இங்கே அங்கதான் வருது. சூரியன் இங்கதான் இருக்கிறாரு, காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டுல இருக்கிறாரு. ஏதாவது ஒரு பிளான் போட்டு அந்த பிளான் வந்து எதிர்பார்க்க அளவுக்கு நடக்காம போறது, அல்லது வயிறு கர்ப்பப்பை சம்பந்தமான பாதிப்புல வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த காலகட்டத்துல சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல ஒரு செயல் செஞ்சிருப்பீங்க, அந்த செயலுக்கான பலன் கிடைக்காம போயிருக்கு. அதாவது நான் கஷ்டப்பட்டு செய்யறேன், கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஆனா அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுனேன், ஆனா அதற்கான பிரதிபலன் இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனையும் அந்த காலகட்டத்துல அனுபவிச்சிருப்பீங்க. அடுத்தபடியா நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஒரு குடும்ப ரீதியான வகையில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உருவாயிருக்கலாம், குடும்பத்துல அப்பப்ப சண்டை சச்சரவு வந்திருக்கலாம், அல்லது பண விஷயங்கள் ஒண்ணு உங்களுக்கோ குடும்பத்திலேயோ பண ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய தடை வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம், பாதிக்கப்பட்டிருப்பீங்க, பட்டிருக்கலாம் இல்ல பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அடுத்து இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இது எதுவுமே நடக்கலைன்னா ஒரு கண்ணு பிரச்சனை, ஒரு பற்கள் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இந்த காலகட்டங்கள்ல நம்மளுக்கு ஒரு பெரிய அளவுல கிரியேட் ஆயிருக்கும் அப்படிங்கறதா இந்த 2023-24 உண்டான பலன். சரிங்களா? நீங்க சொல்லுங்க, இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துச்சு? உண்மை சொல்லுங்க, அது ஒண்ணும் தப்பு மனசு இல்லைங்க. நான் கேட்கு இது நான் கேட்கிறேங்கிறதுக்காக, நான் கேட்பாய் என்பதற்காக சொல்ல வேணாங்க. அதுக்கு விதிவிலக்குகளும் பரிகாரங்களும் உண்டு. மேபி அதை செஞ்சிருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கலாமா என்னமோ தெரியல. இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டது? இப்ப சொன்னதுல சார் மனசு பாதிக்கப்பட்டது உண்டு. அப்புறம் ரொம்ப ம். கஷ்டப்பட்டு எந்த ஒரு செயலானாலும் செய்வோம், ஆனா அதுக்கான பலன் முழுமையா இருக்காது. அப்பயுமே ஓகே. ரொம்ப மனசு கஷ்டப்படும். அடுத்தது குடும்ப ரீதியான பிரச்சனை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மே அவங்க தனியா தான் இருந்தாரு. எங்களுக்குள்ள மனசு ம். ஒத்து போகுது, ஆனா ரெண்டு பேரும் ஜாயிண்டா இருக்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. அதனால அவரு ஒரு இடத்துல, ம். நான் ஒரு இடத்துல இப்பதான் வந்திருக்கிறாரு, இந்த மாசம் தான் வந்திருக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா பண சரிங்க. பிரச்சனை, நிறைய கடன் சார். மன ரீதியான பிரச்சனை உண்டு. அடுத்தது பல் பிரச்சனை சொன்னீங்க. அது லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா பல் வலியில அந்த ஒரு பல்ல பிடிங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ஒண்ணு சார். கரெக்ட் சார். சரி, நம்ம சொன்னது கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் வந்துருச்சு. ஒண்ணு ரெண்டு விஷயத்துக்கு தவிர. சரி. சரிங்க மேடம். அப்ப நாம இதெல்லாம் வந்து நடக்க வேண்டும் என்பது விதி. சரிங்களா? இத வந்து அந்த நடக்க வேண்டிய செயல்களை யாராலும் மாற்ற இயலாது. நம்ம அந்த காலகட்டத்துல தகுந்த பரிகாரங்கள் செஞ்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப என்ன நடக்கும்? இப்ப 2023-24க்கான பலனை சொல்லிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டா இருந்துன்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த காலகட்டங்கள்ல நமக்கு அடுத்த விஷயம் என்னன்னா மறுபடியும் அதே பிரச்சனை தான் வருது. என்ன பிரச்சனை தெரியுங்களா? செய்யற செயலுக்கான பலன் இல்ல. சொல்றோம் இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த குடும்ப ரீதியான பிரச்சனை, இந்த பல்லு பிரச்சனை, இதெல்லாம் தாண்டியாச்சு. இதெல்லாம் எப்பங்க 23-24 தாண்டியாச்சு. இப்பவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் பிரிஞ்சது வந்து நான் சொல்றது 2024க்கு அப்புறம் இந்த 25-26ல வந்து நீங்க ஜாயிண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தான் குடும்ப ரீதியா. அதெல்லாம் ஒண்ணு இப்போதைக்கு பெருசா பாதிக்க ஜாயின் பண்ணிக்குவீங்க. இனி ஸ்மூத்தா போயிடும், ஒன்னும் பெரிய பாதிப்பு இருக்காதுங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த விஷயம் என்னன்னா செய்யற செயலுக்கான பலன் இல்லை. எப்படிங்க? செய்யற செயலுக்கான பலன் இல்லை. நாம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதுக்கான எஃபெக்ட் இல்லைங்கிறது 25வது வருஷம் சொல்லுது. நீங்க சொல்லுங்க, 25வது வருஷம் எப்படி இருந்துச்சு? சார் ரெண்டு தான் சார் மெயின். நான் கஷ்டப்பட்டு எதை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு தான் செய்வேன், ஆனா அதுக்கான பலன் கிடையாது. அது ரெண்டு அதுதான் தான் சொல்றேங்க, சார். உழைப்பிற்கேற்ற பலன் இல்லை. அதுதான் 2025வது வருடத்திற்கான பலன். உழைப்பிற்கேற்ற பலன் இல்லை, பாதிப்புகள் இருக்கிறது என்பது அதை சொல்லுதுங்க. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரே பரிகாரம் தாங்க மேடம், ஒன்றும் பெருசாலாம் இல்ல. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று, சரிங்களா, பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துல ஏதாச்சும் ஒரு முருகன் ஆலயம், முக்கியமா மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று செவ்வாய்க்கிழமை நாளில் பூமுடி கொடுக்கணும். சரிங்களா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணணுங்க? பூமுடி கொடுக்கணும். அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் உணவு தானம் செய்யணும். சரிங்களா? முடிந்தால் பிறந்த ஊர்ல இருக்காதீங்க. இப்ப எந்த ஊர்ல இருக்கிறீங்க? அருப்புக்கோட்டை திருவாரூர்ல இருக்கிறீங்களா இல்ல வெளியூர்ல இருக்கிறீங்களா? திருவாரூர் குடவாசல் தான் சார். ம், அங்கேயேதான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க பிறந்த ஊர் விட்டு வெளியே போயிருந்தா இந்த இந்த காலகட்டத்துல ஜெயிக்கலாம். ஒருவேளை போக வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோவில செவ்வாய்க்கிழமை நாள்ல என்ன பண்ணுங்க? பூமுடி கொடுங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட ஆனா ஆசிரமங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல உணவு கொடுங்க. இந்த ரெண்டு பரிகாரத்தை நீங்க என்ன பண்ணணுங்க? கண்டிப்பாக செய்தாக வேண்டும். வேற நிவர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது திதிசூனி நிவர்த்தி, முடக்கு தோஷம் அது இல்ல, இப்போதைக்கு அது தேவையில்லை. ஓகே. ஓகே மேடம், வேற எதுவும் தேவையில்லை. இந்த காலகட்டத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். சரிங்களா? அதாவதுங்க, நாம போயிட்டு
தேவையில்லாத பரிகாரங்களை பண்றதை விட எந்த காலகட்டத்தில் எந்த பரிகாரங்களை செய்தால் விடை கிடைக்குமோ அந்த பரிகாரங்களை செஞ்சா தான் பலன். சரிங்களா? வேற எந்த பரிகாரத்தையும் நீங்க இப்போதைக்கு நம்ம செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப நீங்க பண்ண வேண்டிய முதன்மையான பரிகாரம் என்னன்னா, நான் சொன்னது இல்லைங்களா, செவ்வாய்க்கிழமை நாள்ல மலைமேல் முருகன் முருகன் கோவில்ல கோவில் மணலை பாதிக்கப்பட்டது. மண்ணில பாதிக்கப்பட்டு கொடுங்க. முடிஞ்சா அடுத்த விஷயம் இன்னொன்னு சொல்றேன். கிரகத்துடைய லிங்க் இருக்கிறதுனால வியாழக்கிழமை விரதம் இருங்க. வியாழக்கிழமை நாள்ல மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு, அதுவும் வியாழக்கிழமை யமகண்ட நேரத்துல மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு லட்டு தானம் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே வியாழன் சார். விரதம், சார் வியாழக்கிழமை நாள்ல இடமாற்றம். மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு லட்டு தானம். என்னங்க மேடம்? அது வியாழக்கிழமை விரதம் எப்போதுமே நான் காலை உணவு புரியலைங்க. தவிர்த்துறேன் சார். இயல்பாவே இருக்கு. இயல்பாவே ரெண்டு வியாழக்கிழமை காலை உணவு நான் ரெண்டு வேளை தான் இருக்கேன். ரெண்டு வேளை சரிங்க சார். ஓகே. அப்ப ரெண்டு சார் வேளை இந்த உணவு தவிர்த்துருங்க. இடமாற்றம். காலை மதியம் சூரிய ஓகே உதயம் டு சூரிய அஸ்தமனம். ஓகே சார். இடம் மாற்றம். சொல்லுங்க மேடம். அந்த இடம் மாற்றம்ங்கிறது ஊரு விட்டு ஊரா இல்ல டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட், அது அது சொல்லுங்க சார். சொல்லுங்க. அது அவசியமா? வீடு இடம் மாற்றத்திற்கான மாற்றம் காலம் இப்ப இருக்கு. நான் அதாவது மினிமம் 100 கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும். இங்கே இருந்தா முடிந்தா இங்கே மாத்திக்கோங்க. இருந்தா இந்த பரிகாரம் செஞ்சு அப்படி இருந்துக்கலாங்களா சார்? இருந்துக்கலாம், பரிகாரம் பண்ணிட்டு இருந்துக்கலாம். இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் இந்த 4 பரிகாரம் தான். சரிங்களா? இது 4 மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க நேர்ல வந்து சொல்லுங்க. சரிங்களா? சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே சார். கிடைக்கும். நன்றி ஓகே. சார். அப்ப நான் சொல்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றிங்க மேடம். ஓகே. ஓகே, அடுத்த ஜாதகம் சுஸ்மிதா அவர்கள் இருக்கீங்களா? சுஸ்மிதா. இருக்கேங்க சார். சரிங்க. உங்களுடைய ஜாதகம், உங்களதும் மீன லக்னம் தான் மேடம். நீங்க புதுசுகளா இதுக்கு மேல ஜாதகம் பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க சார், பார்த்தது இல்லைங்க சார், புதுசுதான். சரிங்க மேடம். ஓகே. உங்க ஜாதகம் கரெக்ட் தானே மேடம் போட்டிருக்கிறது? பார்த்துக்கோங்க. கரெக்டுங்க சார். உங்களுக்கு சந்திர திசை குரு புத்தி நடந்துட்டு இருக்குதுங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். சரிங்க மேடம். இப்போ உங்க ஜாதகப்படிங்க 2020 23 24 காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள் நாம் எடுத்துக்கும் பொழுது நம்ம ஜாதகத்துல சனி பகவான் வக்ரம், குரு பகவான் வக்ரம். சரிங்க. ஓகேங்க மேடம். இப்போ உங்க ஜாதகப்படிங்க 23 24 காலகட்டங்கள் நம்ம கணக்கில் எடுத்துக்கும் பொழுது ஜென்ரலா நம்ம எடுத்துக்கிட்டாங்க மேடம். நீங்க வீட்டுல இருக்கிறீங்களா அல்லது வேலைக்கு போறீங்களான்னு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் இங்க இருக்கும். வீட்டுல இருக்கிறீங்களா, வேலைக்கு போறீங்களா? வீட்ல தான் இருக்கேன் சார்.
சரி, வீட்டுல தான் இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்க வந்து இந்த 2023-24 காலகட்டங்கள்ல ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தாலும், அந்த வேலை சில பேர் வேலைக்கு எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைக்கு ஏதாவது ஒரு ஆமா ட்ரை சார். பண்ணியிருந்தா கூட அந்த வேலை ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்காதுங்கிறத கிரகம் சொல்றது. அது நீங்க பண்ணீங்களா பண்ணல நமக்கு தெரியாது. ஏதாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணீங்களா, கிடைச்சிருக்காது, இருந்தாலும் ஃபெயிலியர் ஆயிருக்கும். இதான் முதல்ல சொல்ற விஷயம். அந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்களா? வேலைக்கு வேலைக்கு போறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல சார். ஆனா வந்து ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து வேலை ம். கிடைக்கல. அவ்வளவுதான் விஷயம். வேலைக்கு ட்ரை ஓகே. பண்ணியிருந்தாலும் வேலை கிடைத்திருக்காது. ஒருவேளை வேலையில் இருந்திருந்தாலும் வேலை நிலைத்திருக்காது, அது ஃபெயிலியர் ஆயிருக்குங்கிறது தான். மொத்தத்துல வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த 2 வருஷத்துல ஃபுல்ஃபில் இல்லை அப்படிங்கிறது தான். ஆனா அதே இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம வேலைக்கு போக வீட்லயே இருந்தாலும் கூட உங்க வீட்டுல, சரிங்களா, உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல ம். ஏதாச்சும் உங்களுக்கா இருக்கலாம் அல்லது வீட்லயா இருக்கலாம், ஏதாச்சும் இது சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ம். 4 வீலர் சம்பந்தமான விஷயங்கள். ஓகேங்களா, வீட்லயே உங்க ம். வீட்டுக்காரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஒரு 4 வீலர் சம்பந்தமான விஷயங்களோ அல்லது இடம் வீடு சம்பந்தமான விஷயங்களோ. ஓகேங்களா, ம். ஏதாவது இடம் வீடு சம்பந்தமான விஷயங்கள், அதை வாங்குவதற்கு உண்டான விஷயங்களோ, அதற்கான ம். ஒரு சில நேரத்துல வாங்கி இருக்கலாம் அல்லது அதற்கான ம். பிளான் போட்டு வச்சிருக்கலாம். இதுல ஏதாவது ஒண்ணுமும் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும்னு கிரகம் சொல்லுதுங்க. சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டங்கள் அதிகமா வந்து ஆடைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நிறைய ஆமா ஆடைகளா சார். வாங்கி போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் கூட மனசுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வாங்கி. சோ இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் 2020 அல்லது அதுக்கான ஒரு பிளான் போட்டு வச்சிருந்திருப்பீங்க. இது என்ன நடந்துச்சுங்க? இல்லைங்க சார். வீடு வாகனம் அதெல்லாம் எதுவுமே பிளான் இல்லைங்க சார். அது எதுவும் நடக்கல பிளான் வீட்ல. இல்லை. ஓகே. வேற நான் வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ். ட்ரெஸ்ஸிங்கும் ஒன்றும் பெருசா எதுவும் அப்படி ஒன்றும் வாங்கலைங்க சார். இப்பதான் ரீசெண்டா தான் நான் வாங்கினேன். ஒன்றும் போன 2 வருஷத்துல நான் ட்ரெஸ்ஸே எடுக்கலைங்க சார். ட்ரெஸ்ஸை எடுக்கல. அப்ப 4ஆம் இடம் சார்ந்த எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கல. சரி, ஓகே. ஆனா வேலை கெட்டு இல்லைங்க சார். போயிருக்கு இல்லைங்களா, வேலைக்கு ஆமாங்க முயற்சி சார். ஆனா பண்ணிட்டு கிடைக்காம போயிருக்கு இல்லைங்களா. வேற சொல்லுங்க மேடம். விதமா நான் வந்து 2024 சொல்றீங்க. ஓகே. அது இந்த வருஷம் தான் நடந்தது. ஓகே. 2023-24 நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகேங்க சார். ஆமா சார். வேலை ஆமா, கிடைக்கல. ஆமாங்க. ஓகே, அது ஒண்ணுதான் நடந்திருக்கு. இடம் ஆமா வீடு சார். சம்பந்தமான விஷயம் எதுவும் எதுவும் நீங்க முயற்சி பண்ணல, நடக்கல. இல்லைங்க சார். முக்கியமான கேள்வி வந்து எனக்கு ஒரு அந்த மாதிரி 4 எதுவும் நடக்கல. வருஷமா. சரி. ஆமா சார். என்னோட கேள்வி கேட்கலாங்களா? சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க சார் மேடம். ஒரு 4 வருஷமா பெற்றோர் வந்து எனக்காக வரன் பார்த்துட்டு இருக்காங்க சார். சரிங்க. பட் வந்து திருமணமே வந்து கைகூடி வர மாட்டேங்குது சார். அது என்ன, எப்படி நாங்க முயற்சி பண்ணாலும் அது வந்து கைகூட மாட்டேங்குது. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன் வருமா, அவன் எப்போ கல்யாணம் நடக்கும், அதுதான் முக்கியமான இப்போ கேள்வியா இருக்குங்க சார். சரிங்க, அதற்கு சொல்றேங்க, சொல்றேங்க, அதுக்கான விஷயங்களை உங்களுக்கு சொல்றேங்க. இப்ப நம்ம வந்து சரிங்க நாலாம் சார். இடத்தை பத்தி பேசும்போது இடம் வீடு வாகனம்னு பேசுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஆமா சார். 4ஆம் இடத்துல சார் ஆடியோ கட் ஆகுதுங்க சார். தான் கவனம் அனுபவிக்கக்கூடிய சுப விஷயம் இருக்கு. ஒரு காரணமாக இருக்கலாம். எப்படி வேலை பிரச்சனை சொன்னோமோ, ஒரு நிமிஷம் இருங்க மேடம், ஜூம் கட் ஆயிடும் ஒரு 2 நிமிஷத்துல. அதை நம்ம முடிச்சுட்டு அடுத்த ஜூம்லிங் கொடுப்போம், பாத்துக்கலாம், சரிங்களா. ஓகேங்க. ஓகேங்க. ஹலோ. சொல்லுங்க சார். ஓகே, மொத்தத்துல ஆடியோ இந்த கட் ஆகுது. இந்த சரி, பரவாயில்லைங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல ஒரு சம்பவம் நடந்தது. ஆமாங்க சார். ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. திருமணம் உங்களுக்கு நடக்கும். எப்ப நடக்கும் தெரியுங்களா? சொல்லுங்க சார். 2027 மாசம் மே மாதத்திற்கு பிறகு நடக்கும். என்னங்க சார், 2027? ஆமா, 27 மே மாதத்திற்கு பிறகு திருமணத்திற்கான நிலைகள் உருவாகும். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேபி அப்படி நடக்கணும்னா இந்த நவம்பர் 27 நடந்தா தான் உண்டுங்க. இந்த நவம்பர் முடியறதுக்குள்ள நடக்கணும். அப்படி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சரி. நடப்பதற்கான நிலைகள் கால தாமதம் ஆகும். ஒண்ணு இந்த நவம்பர் 27 பிக்ஸ் ஆயிரலாம், அல்லது நவம்பர் 27
நடந்துடலாம். ஒண்ணு பிக்ஸ் ஆகணும் இல்ல நடக்கணும். இந்த காலகட்டத்தை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து 2027 ஏப்ரல் மேக்கு மேலதான் மேடம் நடக்கும். சரிங்க சார். ஓகே. இதை நீங்க புடிச்ச கொஞ்சம் மாதிரி கவனத்துல வரம் வச்சுக்கோங்க. வருங்களா? ஓகேங்க சார். கண்டிப்பாக வரும், வராம போகாது. நான் சொல்ற ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நடக்கும். அது எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல சிறுகுடின்னு ஒரு ஊர் இருக்கு. சரிங்களா? சரிங்க. திருவாரூர் மாவட்டத்துல சிறுகுடின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சூட்சமபுரீஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு. அந்த கோவிலுக்கு இந்த 3 மாசத்துக்குள்ள போகணும். திருவாதிரை நட்சத்திரத்துல போகணும். இப்பவே நீங்க போயிட்டு வந்துடலாம். சரிங்க சார். அதை போயிட்டு வாங்க, கட்டாயமா உங்களுக்கு வந்து நடக்கும் இந்த சுச்சுவேஷன்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நவம்பர் மாசத்துக்கு மேல நீங்க ஒரு கோவிலுக்கு போகணும். வளர்பிறை சப்தமி திதியில திருக்கானூர் கரும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். இது ரெண்டை மட்டும் செய்யுங்க. வளர்பிறை சப்தமி தேதியில திருக்காலூர் திருக்கானூர் சப்தரி கரும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு, ஆமா, சரபேஸ்வரம். திருக்கானூர் கரும்பேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு, கரும்பேஸ்வரர் ஓகே ஓகே சார். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவாரூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நவம்பருக்குள்ள பிக்ஸ் ஆகும். எவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பிக்ஸ் ஆயிரும் கல்யாணம். அது மிஸ் ஆச்சுன்னா 2027 மே மாசத்துக்கு மேல. சரிங்க சார். ஓகே. ஓகேங்களா? ஓகே. எதனால டிலே ஆயிட்டே இருக்குங்க சார்? அதுக்கு நாம ஜோதிடம் படிக்கணும். அப்பதான் தெரியும். சரிங்களா? சரிங்க சார். அது உள்ளார்த்தமா படிச்சோம்னா தான் அதுக்கு காரணத்தை சொல்ல முடியும். இப்போதைக்கு சுச்சுவேஷன் நான் சொன்னதை ரெண்டா பண்ணுங்க, போதுமானது. இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா ஓகே போதுமானது. ஓகேங்க சார். எனக்காக என்னோட சகோதரர் தான் இதை போட்டாங்க சார். அவருக்கு கொஞ்சம் ஜோதிடர் தெரியும். இப்போ ஏதோ மீட்டிங்னால வெளியே போயிருக்காரு. நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கூட கேட்டுட்டு என்னன்னு சொல்லுவாங்க. சரிங்க மேடம், பாத்துக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ. ஓகே சார். நன்றி. தேங்க்யூ. ருத்ரமூர்த்தி மியூட் போட்டிருக்க, மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. ருத்ரமூர்த்தி. ருத்ரமூர்த்தி இருக்கீங்களா? எஸ் சார், இருக்குது சார். ஓகே சார், உங்க ஜாதகம் போட்டிருந்து கரெக்டான பாத்துக்கிட்டீங்களா சார்? கரெக்டா இருக்கு சார். ஓகே. இங்க எங்க போகணும்? லாஸ்ட் சவுண்ட கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார். ருத்ரமூர்த்தி சார், உங்களுக்கு சனி திசை, இப்ப வந்து நடக்கிற புத்தி வந்து பாத்தீங்கன்னா சந்திர புத்தி ஓடிட்டு இருக்குங்க. கரெக்ட் தானேங்க சார்? கரெக்ட் சார். ஓகேங்க சார், இப்ப நமக்கு நடக்கிற திசை வந்து சனி திசை நடந்துட்டு இருக்குங்க. சனி பகவான் வந்து ஆக்சுவலா வந்து அனுச நட்சத்திரத்துல இருந்து திசை நடத்திட்டு இருக்கார். சுவாதி விசாகம் அனுஷம். ஓகே. முடுக்கு. ஓகேங்க சார், நீங்க பிறந்த லக்கணம் வந்து விருச்சிக லக்கணம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். கரெக்ட் தானே சார்? கரெக்ட் சார். ஓகேங்க சார். இப்ப நம்முடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சார், கடந்த 2 வருட காலங்கள், ஓகேங்களா, ஆமா சார். 2023 24 காலங்கள், இந்த காலங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், ஓகே சார். ஒரே செகண்ட்.
ஓகே. சோ இந்த காலகட்டங்கள்லங்க சார் ஒரு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், அதாவது பொதுவா வந்துங்க வருமானம், குடும்பம் அல்லது குழந்தைகள். ஓகேங்களா? வருமானம், குடும்பம் அல்லது குழந்தைகள் விஷயங்கள், அல்லது நாம போட்ட பிளான் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம ஏதாவது ஒரு ஆமா பிளான் சார். போட்டிருப்போம். அந்த பிளானோ வருமானம் சார்ந்த விஷயங்கள்லயோ குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லயோ இந்த 3 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பெரிய கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. அது என்ன கஷ்டம்னு பாத்துக்கோங்க. ஒண்ணு வருமானம், இதுக்கு முன்னாடி நம்ம விட்டுறலாம். இந்த காலகட்டங்கள் அந்த 23 24 காலகட்டங்கள்ல நடந்த புத்திகள், சுக்கிர புத்தி சூரிய புத்தி எல்லாம் அங்க நடந்திருக்குங்க. சோ இந்த காலகட்டங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வருமான ரீதியான விஷயம், ஏதாவது ஒரு பண விஷயத்துல வர்ற பணம் கரெக்டா வராம போயிருக்கலாம், அல்லது வர்ற வருமானம் ஏதாவது ஒரு வகையில தடையாகி நின்றுக்கலாம். இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல ஏதாவது ஒரு சிறு பாதிப்பு வந்திருக்கலாம், அல்லது நம்ம போடுற பிளான் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நடக்காம போயிருக்கலாம். ஒரு சில நேரங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வயிறு டைஜஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சாப்பிடுற விஷயங்கள் வயிறு சம்பந்தமான விஷயங்கள் பாதிச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா கண் பிரச்சனை அல்லது பல் பிரச்சனை எதுவும் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை கண்டிப்பா இந்த 23 24 காலகட்டங்கள்ல நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. அது என்ன அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க, ஒரு பாயிண்ட். பண பிரச்சனை அதே நம்ம சார். நல்ல விஷயங்கள் நான் சொல்றேன், நல்ல விஷயங்களையும் சொல்றேன். அதே சமயத்துல உங்க ஜாதகத்துல வந்து சனி பகவான் பலமுறை இருக்கிறதுனால, ஆனா இந்த ஜாதகத்துல சனி பகவான் வந்து கரெக்டா பார்த்தோம்னா 1 2 3 மனுஷன் 3 இருக்கு. ஓகே. இந்த காலகட்டத்திலைங்க சார் 4ஆம் இடம் சார்ந்த ஒரு நல்ல நிகழ்வுகளும் நடந்திருக்கும். 4ஆம் இடம்னு என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு இட விஷயமோ அல்லது ஒரு வீடு விஷயமோ அல்லது வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது உங்களுக்கோ உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி வகையில ஏதாவது ஒரு நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கலாம். அப்படின்னாங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு இடம் ஏதாச்சும் பிடிக்க முயற்சி பண்ணிருக்கலாம், இடம் கிடைச்சிருக்கலாம், அல்லது ஒரு வீடு வாங்கியிருக்கலாம், அது ஒரு கடனா கூட வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிறந்த தேதி 5. ஓகே. அடுத்து 4ஆம் இடம் சார்ந்த ஒரு வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்றது அல்லது 4 வீலர் வாங்குறது, 4 வீலர் ரெடி பண்ணி நல்லா வச்சிருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களும் அந்த காலகட்டத்துல நடந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அது உறுதித்தன்மையா சொல்ல முடியலைங்க, ஆனா அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அதிகம் உண்டு. ஓரளவுக்கு உண்டு, ஒரு 50% நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த இது பண விஷயம், ஒரு வருமான விஷயம், குடும்ப விஷயம், மன ரீதியான பிரச்சனைகள், பண்ணுக்கு இந்த கண்ணு பல்லு பாதிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் இது வந்து ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நடந்திருக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க எதையும் சார் ஃபேஸ் பண்ணீங்க? அதே மாதிரி திடீர் அவமானம், திடீர் நஷ்டம்னு கூட சொல்லலாம். அதுவும் நடந்திருக்கும் இந்த காலகட்டத்துல. ஒரு திடீர் அவமானமோ அல்லது ஒரு திடீர் நஷ்டமோ கஷ்டமோ வந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த 23 24ல நீங்க அனுபவிச்சிருக்கணும் இதுல இருக்கு. இந்த 5 6 சார் விஷயங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு 2 3 விஷயம் ரொம்ப பலமா நடந்திருக்கும். சொல்லுங்க சார். அதான் திடீர் லாஸ் சார், பணம் லாஸ் ஆயிடுச்சு ஒரு 6 lakhs. சரிங்க சார். நீங்க சொன்ன மாதிரி இடம் வாங்கணும் சார். அது வந்து பணமா வராம இடமா கிடைச்சிருக்கு. கிடைச்சிச்சு. ஓகே, சந்தோஷம். சரிங்க. அப்ப நமக்கு பண ரீதியான ப்ராப்ளம் இருந்துச்சா இல்லைங்களா? பண வரவு, திடீர் லாஸ், ஆமா ஒரு மணி லாஸ். ஓகேங்களா? அதை ஆமா முதல்லயே சார், இருக்குது சொல்லிட்டோம். இருக்குது சார். அ- அந்த மணி லாஸ், திடீர் லாஸ், எதிர்பார்க்காத லாஸ். ஆமா, ஓகேங்களா? கரெக்ட் கரெக்ட் சார். ஓகே. எதிர்பார்க்காம தான் அதே நடந்தது. மாதிரி இடம், ஆமா, இடம் வீடு வாங்கி இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமா தென்படுது இதுல. ஆமா சார், இடம் வாங்கிருக்கிறோம். 2 வீலரும் வாங்கணும், அப்பதான் வாங்கணும். சரி இது சார். ஓகே, நல்லதும் சரி, நடந்தது, ஓகே, கெட்டதும் நடந்தது சார். நல்லது. அதான் சார், திடீர் லாஸும் இருக்கு, திடீர் பண லாஸும் இருக்கு. அதே மாதிரி இடம் வீடு அமையக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்துல இருந்திருக்கு. அதுதான் சார், அந்த லாஸ் ஆன சரிங்க. பணம் இடமா வந்திருக்கு. சரி, ஓகே. 50% லாஸ் ஆனா சரிங்க. இடம் வந்துச்சு. அதுதான், அதான் எப்படி இருந்தாலும் அது 50% லாஸ் தானே. பணம் அந்த நம்ம பணம் நமக்கு லாஸ் தானே. ஆனா அது இடம் பட் வரணும் பாருங்க 100% நம்ம கைக்கு. போயிடுச்சுன்னு நினைச்சேன் சார். இதெல்லாம் நான் 100% ஆமா. போயிடுச்சுன்னு நினைச்சேன். எதிர்பாராம ஒரு 50% வந்தது. எப்படி வந்துச்சு பாருங்க, அது இடம் மூலமா வந்திருக்கு. சரிங்களா? அது நான் உங்களுக்கு அதுவும் பார்த்தது இல்லை, முருகப்பெருமான் அறுபடை வீட்டுல பக்கத்துல கிடைச்சிரு. சரி, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓகே, இதெல்லாம் நமக்கு வந்து ஓகேங்க சார். அடுத்தபடியாங்க சார், இப்போ 2023 24 ஓகே, இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிந்து விட்டது. அடுத்து நம்ம ஜாதகத்துல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு சொல்றோம் இல்லையா, இப்போதைய இந்த காலகட்டங்களையும் சார், இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் சார்.
அது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது இந்த 25, 26 காலகட்டங்கள் இருக்குது பாத்தீங்களா, இந்த காலகட்டங்கள்லயும் ஒரு திடீர் நஷ்டத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நல்லா பாத்துக்கோங்க, திடீர் நஷ்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அது திடீர் நஷ்டமாவும் வரலாம். ஒருவேளை மாமியார் இருந்தா, நான் சொல்றது இந்த 25 ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேங்க. ஒரு மாமியாருக்கு ஏதாச்சும் மாமியார் இருந்தால் பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படலாம், அல்லது உங்களுக்கு ஏதாச்சும் முட்டி சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம், அல்லது தொழில் அந்த விஷயங்கள கேரியர் விஷயங்கள் ஏதாவது ஒரு லாஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரிங்க சார், ஒரு நல்ல விஷயமும் நடக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டங்கள்ல ஒரு நல்ல விஷயங்களும் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. 1 2 3 10. ஓகேங்க சார். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சார், நான் சொல்றது 2025 ஸ்டார்டிங் 26, இதுல வந்து ஒரு திடீர் நஷ்டம், முட்டி பாதிப்பு அல்லது மாமியாருக்கு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலைகள் பலமாக இருக்கிறது. ஏதோ ஒன்று மேபி நடந்திருக்கலாம், பாத்துக்கோங்க. அடுத்த விஷயம் அப்படி இல்லைன்னா இந்த 25, 26க்குள்ள நடக்கும் இந்த பிரச்சனைகள். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சார், நம்முடைய செயல்களுக்கான பலன் கிடைக்காம போலாம். அப்படின்னா என்ன சொல்றோம்னா, நாம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சு அந்த கஷ்டப்பட்டதுக்கான பலன் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நாம பிறந்த ஊர்ல இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடாது. 25, 26 காலகட்டத்துல பிறந்த ஊர்ல இருக்கக்கூடாது. பிறந்த ஊருக்கு வெளியே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி. பிறந்த ஊர்ல இருக்கிறீங்களா, வெளியே இருக்கீங்களா? வெளியூர் சார், 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஓகே, அதுதான் சேஃப்டி. பிறந்த ஊர்ல இல்லாம இருக்கிறது தோஷத்தை குறைக்கும். பிறந்த ஊருக்கு அதிகமா போகாதீங்க. செய்யற செயலுக்கான பலன், நாம கஷ்டப்பட்டு உழைப்போம், உழைப்புக்கான பலன் இந்த காலகட்டங்களில் கிடைப்பது அரிது, கம்மியா இருக்கும், பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபுட்டு விஷயத்துல கவனம் செலுத்துங்க. ஏதாச்சும் வந்து நம்ம சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. திடீர் என்று மறுபடியும் ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாவும் இது இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து இப்ப ரன்னிங் ஸ்டேட்டஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க சார். இதுல இந்த சம்பவங்களை ஏதாச்சும் இப்ப லைட்டா சந்திச்சிருக்கீங்களா இப்ப சொன்ன விஷயத்துல? மாமியாருக்கு மூட்டு வலி சார், முட்டி வலி. கரெக்ட் தான் அது. மாமியாருக்கு முட்டு வலி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே. உழைப்பிற்கேற்ற பலன் இருக்குதாங்க சார்? இல்ல சார், கம்மியா தான் இருக்கு சார். கம்மியா தான் இருக்கு. ஏன்னா கிடைக்க இருக்கிற மாட்டாங்க. உண்மை சொல்லுங்க, எனக்காக சொல்லாதீங்க. உண்மை இல்ல இல்ல, சொல்லிடுங்க. போராட அதான் வேண்டியதா இருக்கு. பரிகாரம் சொல்லுவோம் அதுக்கு. போராடி தான் இருக்கிறீங்க, போராட வேண்டியதா கஷ்டப்பட்டு இருக்கு. உழைக்கிறோம். அதுக்கான என்ன என்ன தெரியுங்களா, கொஞ்சம் பிறந்து விட்டு வெளியே இருக்கிறதுனால ஏதோ அப்படியே பாதி பாதி கிடைச்சிட்டு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி மறுபடியும் ஒரு திடீர் நஷ்டத்துக்கான நேரம் இப்பொழுது இருக்கிறது. கவனமோட இருந்துக்குங்க. ஏன்னா நான் நடந்ததை சொல்லும் போது நடக்கிறதும் நடக்க போறதும் கரெக்டா தான் இருக்கும். அதனால மாறாது. அதனால இந்த காலகட்டங்கள்ல நீங்க மெயினா பண்ண வேண்டிய பரிகாரங்கள்னு சில பரிகாரங்கள் இருக்குங்க சார். அதை மைண்ட்ல வச்சு பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்துருங்க. ஓகே சார். சரிங்களா? செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்துருங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு செவ்வாய்க்கிழமை உணவளிச்சிருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஓகே. முட்டி வலி பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லைங்களா, முட்டி வலி பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துருங்க. இந்த 3 பரிகாரம் கண்டிப்பாக செய்யணும். பழனிமலை போய் ஒரு டைம், பழனிமலை போய் அந்த பழனிமலை ஏறி ஒரு மொட்டை அடிச்சுக்கோங்க. இந்த 4 விஷயத்தை நீங்க பண்ணணும் சார். அதிகமாலாம் சொல்லல, கம்மியா தான் சொல்லியிருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை மொட்டை அடிச்சுக்கணும், செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணும், செவ்வாய்க்கிழமை நாள்ல மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு உணவளிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, முட்டி வலி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வேண்டாங்க, புதன்கிழமை நாள்ல முட்டி வலி பாதிக்கப்பட்டவங்களுக்கு புதன்கிழமை நாள்ல மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஊர்ல வெட்டியாள்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு புதன்கிழமை நாள்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. இது எதுக்காகனா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு திடீர் நஷ்டத்தை காட்டுதுங்க. இது இந்த டைம்ல வந்துடலாம் 25, 26ல, அதனாலதான் சொல்றாங்க. சரிங்களா? புதன்கிழமை நாள்ல ஓகே. ஆடை தானம் செய்யுங்க. அந்த வெட்டியான்களுக்கு ஆடை தானம் செய்யுங்க. அல்லது புதன்கிழமை நாள்ல முட்டி வலி பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. இந்த பரிகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணி பழனிமலை என்னைக்கு செஞ்சுக்கோங்க. சார் போனோம்? பழனிமலைக்கு நீங்க போனீங்கன்னா மொட்டை அடிச்சுட்டு தான் வரணும், பாத்துக்கோங்க. அல்லாம போனீங்கன்னா பிரச்சனை அது ஆகும். என்னைக்கு போனோம்? என்னைக்கு போனோம் சார்? செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை தான் போய் மொட்டை அடிக்கணும். ஓகே. சோ மத்தபடி 1 2
இந்த நவம்பர் மாசம் வருது இல்லைங்களா சார், இந்த நவம்பர் முடியறதுக்குள்ளார, சரிங்களா, நவம்பர் முடியறதுக்குள்ளார பெண்ணாடத்துல விருத்தாச்சலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பிரளய காளீஸ்வரர் கோயிலுக்கு ஒருக்கா போயிட்டு வந்துருங்க. தேய்பிறை பஞ்சமி தேதியில போயிட்டு வந்துருங்க. ஓகே சார். பெண்ணாடம், விருத்தாச்சலம், பிரளய காளீஸ்வரர் கோயிலுக்கு தேய்பிறை பஞ்சமி தேதியில ஒருக்கா போயிட்டு வந்துருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1 2 3 நீங்க இன்னொரு கோவிலுக்கும் போக வேண்டியிருக்கு. அது எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணம் மகாமக குல அகோர வீரபத்திரர். சரிங்களா, கும்பகோணம் மகாமக குலம் அகோர வீரபத்திரர் கோவிலுக்கு இது இந்த 2 வருஷம் தொடர்ச்சியா போய்கிட்டே இருங்க. செவ்வாய்க்கிழமை வேணாங்க, பூராட நட்சத்திரத்துல போயிட்டு வந்துட்டு இருங்க. சரிங்களா, கும்பகோணம் ஓகே சார். மகாமக குல அகோர வீரபத்திரர் கோவிலுக்கு பூராட நட்சத்திரத்துல நீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு வாங்க. நவம்பர் மாசம் முடியறதுக்குள்ள நான் பெண்ணாடம் சொன்னேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் நீங்க கன்னியூட்டியா பண்ணுங்க, உங்களுக்கான வளர்ச்சி பாதை கிடைக்கும். இது கண்டினியூவா போகணுமா சார் 2 கோயிலுக்கும்? இல்ல, பெண்ணாடம் ஒரு டைம் தான். அது நவம்பர் முடியறதுக்குள்ள போகணும். அடுத்து இந்த அகோர வீரபத்திரருக்கு தான் அடிக்கடி போயிட்டு வரணும். பெண்ணாடம் ஒரு 10 மாசம் முன்னதான் போய் வந்தேன். ஓகே. சரிங்க, இப்ப போய்கிட்டு வாங்க, மறுபடியும் நல்லது. போகணும். இப்ப போறது ஓகே நல்லது. சார். இப்ப ஒருக்கா போயிட்டு வந்துடுங்க. மகாம அந்த கும்பகோணம் மட்டும் அடிக்கடி போனோம். அகோரமூர்த்தி கோயிலுக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வாங்க. சரிங்களா, இதை மட்டும் நீங்க லைஃப் கரெக்டா லாங்கா ஃபாலோ சார்? பண்ணுங்க. ஏன்னா இல்லைங்க, இப்ப நான் 2 வருஷத்துக்கு தான் சொல்றேன், 25 26. ஓகே ஓகே. ஏன்னா நாம எல்லாத்தையும் கவனமா வச்சுக்கணும். செய்யற செயலுக்கான பலன் கிடைக்கணும், திடீர் நஷ்டம் வராம இருந்துக்கணும். ஏன்னா அன்னைக்கு ஒரு ஓகே. நஷ்டத்தை சந்திச்சீங்க இல்லையா, அதே மாதிரி நஷ்டம் மறுபடியும் வந்துடக்கூடாது. அதுல இருந்து நம்ம எப்படி சூதானமா தப்பிக்கணுமோ தப்பிச்சுக்கணும். சரிங்களா, திடீர்னு நல்லது நடக்கும் நீங்களே சார்? என்னங்க எது சார்? சம்பந்தமா நடக்குது? புரியலைங்க. திடீர்னு நல்லதும் நடக்கும்னு சொன்னீங்களே. நான் இதுல திடீர் நல்லது நடக்கும்னு சொல்லவே இல்லைங்களே. அது திடீர் கெட்டதுதான் நடக்கும். திடீர் நல்லது நடக்கிறதுக்கு அது இடம் அது போன முடிஞ்சிருச்சுங்க. 23 24 முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல கெடுதலான பலன் தான் இந்த 2 வருஷத்துக்கு காட்டுது. அப்போ நம்ம இந்த கெடுதலான பலன்கள் தப்பிக்கிறதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. இந்த பழனி மலைக்கு 2 வருஷம் தான். கரெக்டா. ஆமா, 2 வருஷம் தான். நான் 23 24 சொல்லியிருக்கிறேன். 24 25 25 26 சொல்லியிருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப இந்த 2 வருஷம் நம்ம கஷ்டத்தினுடைய பிடியில் தப்பிக்கிறதுக்கு தான் இந்த வழி. யோக காலங்கிறது அப்புறம் பார்ப்போம். கடந்த 2 வருஷம் எப்படி இருந்து, வரக்கூடிய 2 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். ஆனா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான நற்பலன்கள் கிடைக்கும். புரியுது. சரிங்களா, ஓகே, நன்றி. அதுக்கப்புறம் எப்படி சார் இருக்குது? அதுக்கப்புறமெல்லாம் இல்லைங்க சார், முன்னாள் நடந்தது பின்னால் அதான் நீங்க பலன் நடந்தது என்ன, இந்த 2 வருஷத்துக்கு நடக்க போறது என்ன, மொத்தத்தை ஓகே. எல்லாத்தையும் சொல்லிட்டோம்னா அப்ப நம்ம ஒரு ஆளுக்கு தான் சொல்லணும். சரிங்க, ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகே, நன்றி சார். ஓகே, அடுத்து முன்னாலே கூப்பிட்டோம், அவங்க பண்ணல, இப்ப வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சங்கீதா அப்படிங்கிற கூப்பிட்டோம், வந்திருக்காங்களா? சங்கீதா வந்திருக்கீங்களா? இருக்கேன் சார். இருக்கு சார். நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க சார், அதான் வரல. சரிங்க மேடம். சரிங்க சார். இதெல்லாம் டக்குன்னு பார்த்து நம்ம சொல்றோங்க, பட்ட ஸ்பாட்ல சொல்றதுதான். இன்னமும் உள்ளார போய் இந்த நிறைய ஆய்வுகள் இருக்குதுங்க. நாங்க ஜாதக ஆய்வுலயே கிட்டத்தட்ட 32 ஆய்வுகள் பண்ணித்தான் கொடுக்குறோம். இதுக்குள்ள போனா இன்னும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் நமக்கு தெளிவா தெரிய வரும். இதுலயே மேக்சிமம் உங்களுக்கு ரிசல்ட் சொன்னது எந்த அளவுக்கு கரெக்ட்னு பார்த்திருப்பீங்க. சரி மேடம், நீங்க மேஷ லக்னம் தானேங்க? ஆமாங்க மேடம், ஆமாங்க சார். இது நாம ஜாதகத்தை எழுதி வச்செல்லாம் சொல்றது இல்லைங்க, அட் ஸ்பாட்ல நடக்கிற திசாபுத்தி வச்சுதான் எழுதி சொல்றோம். சரிங்க மேடம். இப்ப நம்ம அடுத்து நம்ம பாக்குற விஷயம் தான், இந்த கடந்த 2 வருடங்களில் 2023 24 எப்படி இருந்திருக்கும். இந்த 2023 24 காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப குரு திசையில சனி புத்தி போயிட்டு இருக்குதுங்க. சனி புத்தி அப்படின்னா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட
சவுண்ட கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார். ஓகே, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 வருஷ காலமாவே நடந்துட்டு இருக்கிற புத்தி சனி புத்தி தான். ஏறக்குறைய சனி புத்தியும் குரு புத்தி தான் லிங்கில் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்துல. உங்களுக்கு குரு கேது சரம், கேது சனி சாரம். ஓகேங்க மேடம். இந்த கடந்த 2 வருஷ காலகட்டங்கள்ல கிரகம் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயம். 7ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம்னா, கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், திருமண பந்தம்னு சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வியாபாரம் என்று சொல்லக்கூடிய விஷயம், சமுதாயத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி விஷயங்கள், அல்லது சமுதாயத்தில் இருக்கிறவங்களால ஏமாற்றப்படுதல் அப்படின்னு சொல்றோம்னா, யாராச்சும் ஒருத்தர்ட்ட ஏதாச்சும் ஒரு வகையில ஏமாந்து போறது அப்படிங்கிற ஒரு விஷயமும், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுறதோ, அல்லது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, இப்போ ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா சிறுநீரகம் அப்படிங்கிறது ஒரு கல்லு பிரச்சனை, சிறுநீரக கல்லு பிரச்சனை எல்லாம் வருதுங்களா, இந்த மாதிரி விஷயங்கள். சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு பாதிப்பை, ஒரு கடுமையான பாதிப்பை வந்து நீங்க அந்த காலகட்டத்துல சந்திச்சிருக்கணும். ஒண்ணு அப்படி நடந்திருக்கும், இல்ல 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமானம், குடும்பம் இந்த விஷயத்திலையும், கண்ணு அல்லது பற்கள் விஷயத்திலும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை நீங்க 2023-24 காலகட்டங்களில் சந்தித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத கிரகம் சொல்லுது. இதுல நீங்க கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சந்திச்சிருப்பீங்க. அது என்னங்கிறத நீங்களே சொல்லிடுங்க. இல்ல சந்திக்கலனாலும் சந்திக்கலன்னு சொல்லிடுங்க. ஹலோ மேடம், கேக்குதுங்களா? ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குதுங்க சார் கிட்னில. சரிங்க, இருக்குதுங்க சார். இப்பவும் இருக்குங்க சார். அடிவயிறு சார்ந்த ப்ராப்ளம் இன்னமும் இருக்குங்க சார். சரிங்க. ஓகே, இதுல இது ஒண்ணுதான் சந்திச்சீங்களா, இல்ல சமுதாய வகையில பொண்ணுங்க மேடம்? இப்போ ஒரு அது சார்ந்த சமுதாயத்துல ஒரு அங்கீகாரத்தோட நம்ம ஆமாங்க சார். சொல்லுவோம் இல்லையா, அவமானங்கள் சமுதாயத்துல சில ஒரு நல்ல அவமானங்கள் ஏற்படுறது, ஒரு நல்ல நிலைமைக்கு வர ஆமாங்க சார். முடியாம போறது, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆமாங்க சார், சந்திச்சிருக்குங்க சார். அது எப்படி சந்திச்சீங்க? சுத்தி இருக்கிறவங்களால சந்திச்சீங்களா, இல்ல சமுதாய வகையில நல்லது கஷ்டங்களை சந்திச்சீங்களா? செஞ்சும் நல்லது செஞ்சு கெட்ட பேர் தொண்டு வாங்கிட்டீங்க, செஞ்சும் கெட்ட பேர் ஆயிடுச்சுங்க சார். அவ்வளவுதான். அந்த நான் சொல்றது அதுக்கு முன்னால எல்லாம் தெரியாது. 23-24 காலகட்டத்துல சமுதாயத்தால ஒரு அவமானம். ஆமாங்க சார். ஓகே, அது ஒண்ணு நடந்திருக்கு. ரெண்டாவது கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு இல்லைங்களா, கிட்னில கல்லு பிரச்சனை, கிட்னி பிரச்சனை வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஓகே, அது இந்த காலகட்டத்துல, நான் பழசெல்லாம் சொல்லலை, இந்த காலகட்டங்கள்ல 23-24. சரிங்க சார். சரிங்க, மத்தபடி குடும்ப ரீதியா பாதிக்கல இல்லைங்களா? குடும்ப ரீதியா பொருளாதாரம் தாங்க சார் ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுச்சுங்க. மிக பெரிய அளவுல அதிகம். பொருளாதாரம் பெரிய பிரச்சனை சந்திச்சுக்குங்க சார். அதான் சொன்னேன் இல்லைங்களா, வருமானம், ஆமாங்க. குடும்பம், அது உங்க ஆமாங்க சந்திச்சிருக்கிறீங்க. சார். அது 23-24, குறிப்பிட்ட மாதிரி ஆமாங்க சார். 23-24. ஆமாங்க சார். ஓகே, அதான் அப்போ வருமான ரீதியான பிரச்சனையை சந்திச்சிருக்கிறீங்க, சமுதாயத்தால பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்க, கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகே, சொன்னதுல 4 விஷயத்துல 3 விஷயம் வந்தாச்சு இல்லைங்களா? ஆமாங்க சரி, ஓகே, சார். இதையெல்லாம் நம்ம கடந்துட்டோம். ஓகேங்களா, இதை தாண்டியாச்சு. சரி, இது சரிங்க சார். தாண்டியாச்சு அப்படின்னா நீ மறுபடியும் இனி வரக்கூடிய இந்த 25-26 எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க இருபத்தஞ்சு சார். இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க வீட்டுல இருக்கிறீங்களா அல்லது வேலைக்கு போறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க சார். அப்போ இந்த காலங்கள்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சொல்றது 2023-24 விட்டுருங்க. இருபத்தஞ்சு சரிங்க சார். இருபத்தாறு காலகட்டங்கள்ல ஆ நீங்களே சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன், அடிவயிறு ப்ராப்ளம் வரும். வயிறு, ஆமாங்க சார். அடிவயிறு, இந்த சரிங்க பிரச்சனைகள் சார். இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வரும். அப்ப இதுக்கு என்ன சரிங்க சார். பரிகாரம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? ஆமாங்க சார். So இதுக்கு ஆமாங்க என்ன சார். பரிகாரம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க மேடம். இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆமாங்க சார். ஆசிரமம் இருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல கோதுமை உணவு தானம் கொடுங்க. சரிங்க சார். ஏன்னா வந்து இப்போ
சனி புத்தி நடந்துட்டு இருக்குதுங்க. சனி வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கிறாரு. சோ அதனால வந்து இந்த ஆமாங்க சார். காலகட்டங்களில் கண்டிப்பா இந்த பரிகாரத்தை பண்ணணும். சரிங்க சார். சரிங்களா? அப்ப வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள்ல மண்ணில பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு கோதுமை உணவு தானம் கொடுங்க. இது வந்து சரிங்க இப்போதைக்கு சார். இருக்கக்கூடிய பிரச்சனையை சுட்டி காட்டுதுங்க. அதே மாதிரி சரிங்க இன்னொன்னு சார். நாம வச்சுக்கோங்க, உடம்புல எனர்ஜி பவர் குறைஞ்சு போறதோ அல்லது ஏதாவது ஸ்கின் அலர்ஜிஸ், இது ஸ்கின் ப்ராப்ளம் சொல்லுவாங்க இல்லையா, ஏதாச்சும் ஸ்கின் ஆமாங்க சார். அலர்ஜிஸ் வரக்கோ வாய்ப்புகள் இருக்குங்க மேடம். அதையும் பார்த்துக்கோங்க. நான் சொல்றது சரிங்க சார். 25ல வரணும் அல்லது 26ல வரலாம். ஒண்ணு உடம்புல தைரியம் வீரியம் குறையிறது, ஸ்ட்ரென்த் குறையிறது, அல்லது ஏதாச்சும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றது. சரிங்க சார். ஓகேங்களா? அது இதுக்கு ஏதாவது எவ்வளவு இது வரைக்கும் பரிகாரம் சார்? வந்திருக்குங்களா? இது வந்திருக்குங்களா எனர்ஜி ஏதாச்சும்? குறைஞ்சிருக்குங்க சார். முன்ன இருந்ததை விட எனர்ஜி குறைஞ்சிருக்குங்க சார். எனர்ஜி பவர் குறைஞ்சிருக்கு. சரி, ஒண்ணும் இல்லைங்க, அதுக்கு ஆமாங்க சார். சிம்பிள் தான். காது கேட்காதவங்க ஆசிரமங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆமாங்க சார். ஆசிரமத்துக்கு இந்த 2 வருஷ காலம் ஏதாச்சும் புதன்கிழமைனால உணவளிங்க. சரிங்க சார். அப்படி பண்ணீங்கன்னா எனர்ஜி பவர் நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். என்ன ஃபுட்டுங்க சார் கொடுக்கலாம்? ஏதோ ஒரு ஃபுட்டு கொடுங்க. சரிங்க சார். ஓகேங்களா? இது ஒண்ணு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேடம், இந்த காலகட்டத்துல இன்னொன்னு சொல்லுவோம். இந்த 2025 ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, உடம்புல வந்து அந்த எனர்ஜி பவர் குறை, ஒரு செய்யற செயல்பாடுகளுக்கான அடிக்கடி இதாகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எனக்கு அது பார்க்க செய்யறதுக்கே வந்து நான் செய்யற செயலுக்கே பலன் இல்லைன்னு சொல்லுவோம்ல. நான் வந்து ஆமாங்க சார். ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனா எதை செஞ்சாலும் ஒன்றும் உருப்பட மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எதை பண்ணாலுமே சரியா வர ஆமாங்க சார். மாட்டேங்குதுங்கிற ஒரு நிலைமை 25ல இருக்குங்க. சரிங்களா? அது தலைவலி சரிங்க பிரச்சனைக்கும் சார். வாய்ப்பு இருக்குது, செய்யற செயலுக்கான பலன் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, செய்யற செயலுக்கான பலன் கிடைக்காததுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு சரிங்க இருப்பீங்க, சார். செக் பண்ணிக்கங்க. அதே ஆமாங்க சார். மாதிரிங்க இந்த காலகட்டங்கள்ல மாங்கல்யத்திற்கும் பாதிப்பு உண்டு. ஓகேங்களா? சரிங்க சார். நம்ம கட்டி இருக்கோம் இல்லையா மாங்கல்யம், இந்த மாங்கல்யத்துக்கு ஆமாங்க பாதிப்பு சார். உண்டு, கணவருக்கும் பாதிப்பு உண்டு. கவனத்துல வச்சுக்கோங்க. சரிங்க சார். இதுக்கு ஓகேங்களா? பரிகாரம் அப்ப என்னங்க சார் நம்ம பண்ணணும்? இதுக்கு பரிகாரம் வந்து என்னன்னு சொல்றோம், அதுக்கு முன்னால இந்த காலகட்டங்கள்ல ஒரு அதிர்ஷ்டத்துக்கும் வாய்ப்பு உண்டு. எல்லாத்தையுமே சொல்லணும், லக்குக்கும் அடி அடி லக்கும் வரும். அந்த லக்கு எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. சரிங்க சார். வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் போனா அதிர்ஷ்டம் வரும். வியாழக்கிழமை எதை திருச்செந்தூர் போயிருக்கீங்க அந்த காலகட்டத்துல? இல்லைங்க சார். போனது இல்லைங்க சார். போயிட்டு வாங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அடுத்து இந்த சரிங்க சார். காலகட்டத்தை சொல்ல, செய்யற செயலுக்கான பலன் குன்றி போவது, தலைவலி ஏதாச்சும் வந்துட்டு இருக்குதுங்களா, தலைவேதனையோ அல்லது பிரஷர், ஒரு பிரஷர் மாதிரி ஏதாச்சும் இருக்குதுங்களா, டென்ஷன் ஆமாங்க சார். அந்த தூங்க மாதிரி. முடியலைங்க சார். சரியா தூங்க முடியலைங்க சார். ஓகே. அதனால தலைவலி வந்துட்டு தாங்க சார் இருக்கு. தலைவலி வரும், இந்த காலகட்டத்துல வரும். அதுக்கு முன்னால வந்திருக்காது, இப்ப கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னால வந்திருக்கு சரிங்க கம்மியா சார். இருக்கலாம், இந்த 25ல கண்டிப்பா அதிகமாயிருக்கும். அதே மாதிரி ஆமாங்க சார். மாங்கல்யத்துக்கும் ஒரு பாதிப்புகள் உண்டு. அதுக்கு சரிங்க நாம சார். என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு செவ்வாய்க்கிழமைனாலும் உணவளிக்கணும். சரிங்க சார். பிறந்த ஊர்ல இருக்கக்கூடாது. சரிங்க சார். பிறந்த ஊருக்கு இருக்கிறோம் இதுங்க, மேரேஜ் ஆன பிறந்த ஊர்ல ஊருக்கு தாங்க சார் இருக்கோம். இருக்கக்கூடாது. ஐயோ பிறந்த தப்பு. ஊர் சரி, ஆத்தூருங்க சார். எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறீங்க? பிறந்த ஊர் பக்கத்துல தாங்க சார். இப்ப மேரேஜ் ஆனது பக்கத்துல இருக்குங்க சார். ஒரு 10 கிலோமீட்டர் பக்கமா இருக்குங்க சார். பத்தாதுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல செவ்வாய்க்கிழமை நாள்ல மலைமேல் முருகன் கோவில்ல பூமுடி கொடுக்கணும். சரிங்க சார். 3 மாசத்துக்கு ஒருக்கா மலைமேல் முருகன் கோவில்ல பூமுடி கொடுக்கணும். குப்பை மாதிரி போட்டுருவோம் அதான். மனநிலை பாதிக்கப்பட்ட ஆசிரமங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அது நாள் உணவு கொடுக்கணும். டைமே கிடையாது முக்காசியத்துக்கு. மாங்கல்யத்தை உண்டியல்ல செலுத்தணும். சரிங்க சார். மாங்கல்யத்தை முந்தில பண்ணுங்க ஆமாங்க. சார். ஒரு நிமிஷம் இருங்க மேடம். இப்ப பேசுங்க, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. சார் மாங்கல்யத்தை உண்டியல்ல போடணும்னு சொன்னீங்களாங்க சார்? ஆமாங்க. இந்த காலகட்டத்துல சரிங்க சார். மாங்கல்யத்தை உண்டியல்ல போடணும். அது இப்ப மலை இல்லைங்க மேல் சார். இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துல போடணும். சார் பழனி மலையில. ஆல்ரெடி வேண்டியிருக்கீங்க சார் அம்மன் கோவிலுக்கு. அது அப்படி பண்ணலாங்களா? தாராளமா, பிரச்சனை இல்லைங்க, அங்கதான் பண்ணும் கிடையாதுங்க. இப்ப அந்த வேண்டுதலுக்கான ஆசைகள் வந்து நிறைவேறும் உங்களுக்கு. சரிங்க சார். அப்ப சரிங்களா? ஏற்கனவே இந்த வேண்டிட்டு 25 இப்ப 20 செஞ்சிடலாங்களா? பண்ணலாம். அதான் அதான் விஷயமே உங்களுக்கு.
நமக்கு அதுதானே இப்ப சரிங்க அதுதானே சார். தேவை. இந்த காலகட்டத்தை மாங்கல்யத்தை உண்டியல்ல போடணுங்கிறது தான் இருக்கு. ஏன்னா இப்ப எவ்வளவு சீக்கிரம் போட்டுங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. சரிங்க சார். ஏன்னா இது வந்து நம்ம வந்து கரெக்டா பண்ணோம்னா தான் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு ஒண்ணு வேண்டியது இல்லைங்க மேடம். உதாரணமா சொல்ல போனோம்னா 2017வது வருஷத்துல இருந்து 2020வது வருஷத்துக்குள்ளார இதே மாதிரி ஏதாவது ஒரு மாங்கல்யத்துக்கு பாதிப்பு வந்துச்சுங்களா, கணவருக்கு ஏதாச்சும் கண்டங்களோ அல்லது மாங்கல்யத்திற்கு ஏதாவது பாதிப்புகளோ தலை சம்பந்தமான பாதிப்புகளோ ஏதாவது வந்துச்சுங்களா அந்த காலகட்டத்துல? நான் சொல்றது 2017 டு 20க்குள்ள. ஆமாங்க சார், வந்ததுங்க சார். அவருக்கு அடிக்கடி பயங்கரமா தலைவலி வரும் சார். ரொம்ப ம். முடியாத அளவுக்கு போயிடும். அது ஏன் ஓகே. வருதுன்னு தெரியாதுங்க சார். ஆனா அவர் கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு நாள் கழிச்சு அது சரியாயிடுங்க சார். ம். அதாங்க நாம இதே மாதிரி சுச்சுவேஷன் இனிமேல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால எப்ப வேண்டிக்கிட்டீங்களா? எப்ப வேண்டிக்கிட்டீங்க ஆமா, மாங்கல்யத்தை போடுறது உண்டையில் போடுறது? அது எனக்கு தோணுச்சுங்க சார். ஏதாவது இது மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும், அப்ப இது மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது நான் என்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு தான் அப்படின்னு மனசார நான் வேண்டிட்டேங்க சார். அது அது பரவாயில்லைங்க, எங்க வேணாலும் போடலாம், தப்பு இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா சரிங்க சார். மாங்கல்யத்தை இப்ப உண்டியல்ல போடுறதுக்கான நேரம் இப்ப போட வேண்டாங்க, டிசம்பருக்கு மேல போடுங்க. சரிங்க சார். சரிங்க சார். டிசம்பருக்கு டிசம்பருக்கு மேல போடுங்க, பலன் கிடைக்கும். சரிங்க சார். சரிங்களா? சரி, பணம் சரிங்க இப்போதைக்கு சார். சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அருள் கொடுக்கிற கடவுள் திருச்செந்தூர் முருகப்பெருமான். விடாம புடிச்சுக்கோங்க. அவரை கையில சரிங்க புடிச்சீங்கன்னா சார். உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்துல வந்து சேரும். சரிங்க சார். அதே மாதிரி மண்ணில பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கோதுமை உணவு, காது இயலாதவங்களுக்கு புதன்கிழமை அன்னைக்கு உணவு தானம். அடுத்து சரிங்க மண்ணில சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை உணவு தானம். 3 மாசத்துக்கு ஒருக்கா மலைமேல் முருகன் கோயில பூமுடி கொடுக்கறது. அடுத்து வந்து சரிங்க சார். வியாழக்கிழமை நாள்ல வந்து திருச்செந்தூர் போயிட்டு வர்றது. இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டு வாங்க. சரிங்க சார். வேற எதுவும் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணணுங்கிற அவசியம் இப்போதைக்கு நமக்கு கிடையாதுங்க. அடுத்து சரிங்க சார். இன்னொரு 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 பிரச்சனை இருக்குதுங்க மேடம், அதுக்கும் பரிகாரம் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார். சார் இது யார் சார், கொஞ்சம் மியூட் போடுங்க சார். யார் சார் சும்மா சும்மா மியூட் எடுத்துட்டு இருக்கிறதுங்க? இப்ப இந்த காலகட்டம் மேடம், கொஞ்சம் தூக்கம் சரியா இருக்காது. அதுவும் பாத்துக்கோங்க, தூக்கம் சரியா இருக்காது, நிம்மதியும் இருக்காது, இல்ல தூக்கம் இருக்காது. அது அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுவும் காட்டுது. சரிங்களா? இப்ப தூக்கம் குறையுதாங்க மேடம்? ஹலோ ஹலோ. ரொம்ப 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 குறைஞ்சிருச்சிங்க சார். நான் சொல்றது 24 25 ஆமாங்க சார். இந்த 25 20 ஸ்டார்ட் 20 ஆனதுக்கு பிறகு 20 இல்லைங்க ரொம்பவே சார். தூக்கம் கெட்டிருக்கும் சார். 25 ஆமாங்க சார். ரொம்பவே இல்லைங்க. ரொம்பவே தூக்கம் கெட்டிருக்கும், நிம்மதி குறைபாடு இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா சரியாயிடும். அந்த கோவிலை குறிச்சு சரிங்க சார். வச்சுக்கோங்க. சரிங்க சார். கோடியக்கரை கோடியக்கரை குளலர் கோவில் ஒரு கோவில் இருக்கு. கோடியக்கரை கோடி குளலர் குளவருங்களா? குளலர் கோடியக்கரை குளரன் கோடியக்கரை குளரன் கோயில் இருக்கு. குளலர் குளறல். கோடியக்கரை குளலர் கோவில். இந்த கோவிலுக்கு சரிங்க வந்து சார். எப்ப போறீங்கன்னா மூல நட்சத்திரத்திலையும் போயிட்டு வாங்க. சரிங்க சார். அப்படியே அபிஷேக அர்ச்சனை பண்ணிக்கணும். சரிங்க சார். இது யாரு சார் சவுண்ட், யாரும் பாருங்க சார், நோட் எடுத்துக்கலாம். சரவணவேல் தானே? சார் சிவன் கோவிலுங்களாங்க சார் இது? ஆமாங்க மேடம். சரிங்க சார். சார் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. சார் நீங்க ஊரை விட்டு வெளியூர் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. வீடு சரிங்க. விற்கலாம்னு நினைக்கிறேங்க சார். விற்க முடியாம தடையாவே இருக்குங்க சார். ரொம்ப முயற்சி பண்றேங்க ம். சார், ஆனா நடக்க மாட்டேங்குதுங்க சார். யார் நேம்ல வீடு இருக்குதுங்க? எங்க வீட்டுக்கார் பேர்ல இருக்குங்க சார். அப்ப அவர் ஜாதகத்தை தான் பார்க்கணும், நம்ம ஜாதகத்துல அது தெரியாதுங்க. சரிங்க சார். நமக்கு வந்து செவ்வாய் பலவீனமா தான் இருக்காங்க. நீங்க உங்க சைடுல இருந்து அதை சரி பண்றதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த செவ்வாய்க்கிழமை மணிக்கு பூமுடி கொடுக்கறதும், செவ்வாய்க்கிழமை மண்ணில பாதிக்கப்பட்ட ஆசிரமம் உணவு கொடுக்கறதும் உங்க ஜாதகப்படி தீர்வு. மத்தபடி அவருடைய ஜாதகத்துல எப்படி நிலை எப்ப நடக்குங்கிறதுல அவர் ஜாதகத்தை பார்த்ததை சொல்ல முடியும். சரிங்க இப்போதைக்கு சார். சூழ்நிலைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரும். நீங்க முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வியாழக்கிழமை மணிக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்.
சரிங்க சார். முடக்கு தோசை நிவர்த்தி அது எப்படிங்க சார்? அதான் சொன்னீங்கல்ல, கோடியக்கரை குழலர், மூல சரிங்க சார். நட்சத்திரம். சரிங்க சார். சரிங்க மேடம், ஓகே, நன்றி. நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி. யார் ஜாதகத்துக்கு மிஸ் ஆச்சுங்க? சுஸ்மிதா ஜாதகம் ஆய்வு பண்ணிட்டுங்களா? அவங்களுக்கு பண்ணியாச்சு, ஓகே. இன்னொன்னு பார்த்தோமே, புவனேஸ்வரி ஆய்வு பண்ணியாச்சு, சங்கீதா ஆய்வு பண்ணியாச்சு. வித்யா வந்திருக்கீங்களா? வித்யா ஹலோ, இருக்கேன் சார். இருக்கீங்களா? இருக்கேன் சார். உங்களுக்கு போட்டிருக்கிற ஜாதகம் கரெக்டான ஜாதகமா? ம், தெரியலீங்களா? இன்னும் பிளாங்கா இன்னும் தெரியல. இல்ல, நான் அனுப்பிச்சிருக்கிற ஜாதகம் கரெக்டானு பாத்துக்கிட்டீங்கன்னா. கரெக்டானதுதான், கரெக்டா இருந்துச்சு. சரிங்க, இப்ப உங்களுக்கு நடக்கிற திசை என்னன்னா, சனி திசை நடந்துட்டு இருக்குது, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சனி சார். திசை நடந்துட்டு இருக்குது, அதுல சனி புத்தி போயிட்டு இருக்கு. ஆமாங்க சார். இப்ப உங்க ஜாதகப்படி 2023 24, ஆ சரிங்களா? ம் ஓகே, இந்த 2023 24 காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப உங்களுக்கு நடக்கிற திசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி திசை தான் உங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து சனி புத்தி போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? இப்ப சனி புத்தி வந்து 2023 வருஷம் 1வது மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, சனி உத்திரம் கர்மா, வாய்ஸ் பிரேக் ஓகே, ஆகுது சார் கொஞ்சம். பாத்துக்கலாம். உங்களுக்கு பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு பிரேக் ஆகாது, வைஃபை இருக்கு, பாத்துக்கோங்க. யாரும் சவுண்ட எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. சவுண்ட் கேட்டா நான் வெளியேற்றி விட்டுருவேன், குரூப் போயிட்டு பாத்துக்கோங்க. சவுண்ட மியூட் பண்ணிக்கோங்க, சவுண்ட் வராம பாத்துக்கோங்க. சரிங்க, இப்ப உங்க ஜாதகப்படிக்கு மேடம் இந்த ஓகே சார். 2023 24 காலகட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த டைம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. இந்த காலகட்டங்கள்ல ஒரு 4 வீலர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க முதல்ல பிறந்த ஊர்ல இருக்கீங்களா, பிறந்த ஊர் விட்டு வெளியூர்ல இருக்கிறீங்களா மேடம்? நீங்க பிறந்தது சிதம்பரம், இருக்கிற இடம்? நான் பிறந்தது சிதம்பரம், ஆனா 4 வயசுல இருந்து சென்னையில தான் இருக்கிறேன். ஓகே, இப்ப சென்னையில தான் இருக்கீங்க. ஆமா, நான் இப்ப சென்னையில தான் இருக்கேன். ஓகே, சரி மேடம். இப்ப இந்த 2000 சென்னையில எத்தனை கிலோமீட்டர் வரும் சிதம்பரத்துக்கும் சென்னைக்கும்? ஆஹ் சரியா தெரியல சார் எனக்கு. ஒரு 200 300 இருக்கலாம். 300 இருக்கலாமா? சரிங்க, ஒரு ஆப்போசிட் நிமிஷம் மலைப்படி பாருங்க. இருக்கலாம், எனக்கு தெரியல. எவ்வளவு சார் இருக்கும்? ஒரு ஒரு 250 மேல இருக்கும். ஒரு நிமிஷம். வெரி குட், வெரி குட். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்போசிட். கொஸ்டின் என்னன்னு சொல்லுமல. சவுண்ட மியூட் பண்ணுங்க, யாருதோ சவுண்ட் வருது பாருங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. போட்டிருக்கு.
சரி. 235 அந்த மாதிரி காட்டுது சார். சரி, ஓகே. சரிங்க மேடம், நான் பார்த்துக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே 21, 27, 29, 22, 31. ஓகே. சோ இந்த காலகட்டங்கள் 2023, 24 காலகட்டங்களில் உங்களுடைய ஜாதகப்படி நீங்க பிறந்து உருட்டு வெளியில் இருக்கிறீங்க. நீங்க வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா அல்லது வந்து வேலை பாக்குறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா அல்லது நான் வேலை ஒர்க் பண்றேன் சார். ஒர்க் பண்றீங்க, ஓகே. ஏன்னா ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் கேட்கணும் தெளிவா கேட்டுக்கிட்ட கொஞ்சம் விஷயங்கள் தான். பிரேக் ஓகே ஆகுது. நான் வேலை ஓகே. 2023, 24 காலகட்டங்களில் நல்லா மைண்ட்ல வச்சுங்க. 2023, ஓகே 24 காலகட்டங்களில் வேலை ரீதியான வகையில், சரிங்களா, வேலை ரீதியான வகையில ஒரு 3 குடையவன் செவ்வாய் சனி, வேலை ரீதியான வகையில ஒண்ணு ஒரு உயர்வு, சரிங்களா, ஒரு வகையில உயர்வுன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஒண்ணு ஒரு சம்பள உயர்வுன்னு எடுத்துக்கலாம், அல்லது பதவி உயர்வுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஒரு சம்பள உயர்வோ ஓகே பதவி சார். உயர்வோ கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது சம்பள என்னன்னு உயர்வு பாத்துக்கங்க. சம்பள வந்தது சார். உயர்வு தெரியல, சம்பள உயர்வோ சம்பள பதவி உயர்வோ உயர்வு வந்தது. கிடைச்சிருக்கும். ஓகே, ஒண்ணுங்க. இந்த சம்பள உயர்வு காலகட்டங்கள்ல உங்க வந்தது சார். ஜாதகப்படி ஓகேங்க மேடம், இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து ஒரு இடம் வாங்குற யோகமோ, அது நீங்களா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு இடம் வாங்குற யோகமோ அல்லது வண்டி வாகனம் வாங்குற ஒரு 4 வீலர் வாங்குற யோகமோ, இடம் வாங்குற யோகமோ அல்லது ஒரு 4 வீலர் வாங்குற யோகமோ, அது உங்களுக்கோ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ ஒண்ணு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது இடமா அல்லது வீடா அல்லது அந்த வீடு சம்பந்தமான ஆல்ட்ரேஷனா, இது என்னமோன்னு பாத்துக்குங்க. இது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அப்பாவோட லேண்ட் என் பேர்ல மாத்தி அங்க ஒரு பில்டிங் கட்டியிருக்கோம். ஓகே, நான் சொல்றது 23, 24 காலகட்டங்கள்ல பாத்துக்குங்க. அது என்னங்கிறது ஆமா ஆமாங்க சார். இருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்கள்ல ஒரு தூக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த தூக்க ஆமாங்க விஷயங்கள், சார். ஒண்ணு தூக்கமோ அல்லது நிம்மதி குறைபாடோ, இதுவும் ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருந்திருக்கும். ஒண்ணு நிம்மதி குறைவா இருந்திருக்கலாம், ஒரு வேலை பிரஷரு, அதனால வந்து வேலையை அதிகமா பார்க்க வேண்டிய சூழ்நிலையோ, ஒரு நிம்மதியோ அல்லது ஒரு தூக்கங்கள் விஷயத்திலயோ கொஞ்சம் குறைபாடுகள் இருந்திருக்கும். ஒரு நிம்மதி குறைவு இருக்கு சார். இருக்கு. இதெல்லாம் இந்த 2023, 24 காலகட்டங்கள் நான் சொன்னது எல்லாமே செக் பண்ணிக்க. ஆமா ஆமா சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஒரு இடம் வீடு சார்ந்த ஆமா விஷயங்கள் உங்க பேர்ல ஒரு பில்டிங் கட்டுறது, வந்தது. அதெல்லாம் சொல்லிட்டேன் முதல்லயே. அது நிம்மதி தூக்கம் குறைபாடு, ம். இதெல்லாமே 2023, 24 காலகட்டங்களில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரிங்க. இதற்கு அடுத்தபடியா இனி வரக்கூடிய காலம், இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த 2025, 26, ஓகேங்களா, ஆமாங்க இந்த சார். டைம் நம்ம இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா, நீங்க பிறந்தது வந்து அமாவாசை நாள்ல பிறந்திருக்கீங்க இல்லையா, ஆமாங்க நீங்க சார். பிறந்தது அமாவாசை நாள்ல பிறந்திருக்கிறீங்க. அதனால வந்து சந்திரனுக்கு வந்து பவர் இல்லாம இருக்குது. இப்ப நடக்கிற புத்தி வந்து சுய திசை சுய புத்தி வேற நடக்குது. சனி வேற சந்திரனை பாக்குறாருங்க. உங்க ஜனன காலத்துல ஆமாங்க இருக்கக்கூடிய சார். சனி பகவான் 10ஆம் பார்வையா சந்திரனை பாக்குறதுனால 11ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்பாருக்கு வாய்ப்பு இருக்குது 25, 26ல. அப்படின்னா 11ஆம் இடம் ஓகே. பாதிப்பாகுதுன்னு விட நமக்கு நம்ம சேமிச்சு வைக்கிறோம் இல்லையா பணம், நம்ம சம்பாரிச்சு சேமிச்சு வைக்கிறோம் இல்லையா பணம், அந்த பணம் வந்து ஆமா ஏதாவது ஒரு வகையில வந்து திடீர் செலவுக்கு போகலாம், நம்முடைய இருப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் குறையலாம். ஆமாங்க சார். ஓகேங்களா, வர இந்த சம்பளம் நிக்கவே மாட்டேங்குது, போய்கிட்டே தான் இருக்கு. ஆமா நமக்கு சேமிக்க முடியாது இந்த காலகட்டத்துல. சேமிக்க உங்களால முடியல, நான் சொல்றது சுத்தமா சேமிக்க முடியல. 25, அதான் சொல்றேங்க, ஆமா 25, இந்த 26ல வருஷம் நம்ம இந்த சேமிக்க வருஷம் முடியாது. ஆமா, அது எனக்கு தெரியாது, இந்த வருஷம் ஆமா சேமிக்க முடியாது, அவ்வளவுதான். ஓகேங்களா, இது ஒண்ணு முடியல. இருக்கு. அதே ம். சமயத்துல நீங்க பிறந்து ஊருட்டு வெளியூர்ல இருக்கிறதுனால அந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு மறுபடியும் இந்த காலகட்டத்துல ஒரு பதவி உயர்வு வரும், வெயிட் பண்ணுங்க, அதுக்கான விஷயம் நடக்கும். ஓகே. அது வந்து 25லயோ சரி சரி. 26லயோ வெளியூர்ல வகையில ஒரு யோகம் உண்டு, அதுவும் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இப்ப நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா இதுதாங்க மேடம். இப்ப நீங்க ஓகே. 24, 23, 24 ஈஸியா நம்ம ஓரளவுக்கு நடந்துருச்சுங்க. ஆனா 25 சோதனை. ம். ஓகே, சோதனைனா நாம நினைச்சது நடக்காம போறது அல்லது நம்ம சேமிக்க முடியாம போறது, வர்ற காசெல்லாம் செலவாகிட்டே இருக்கு. இதுதான் உங்களுக்கு மெயின் பிரச்சனையா இருக்கும் இந்த காலகட்டத்துல. ஆமா, வர காசு நிக்கவே மாட்டேங்குது.
ஓகே. அப்ப வருது இதுக்கு நாம என்ன போயிடுது. பண்றது? அப்ப நாம இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, இதுக்கு ஒரே பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை கவர்மெண்டே இப்ப தடை பண்ணி வச்சிருக்கிறது. எப்படி செய்ய போறீங்கன்னு தெரியல. தெருநாய்களுக்கு உணவளிப்பது. சரி, ஓகே. முடியாட்டி பரவாயில்லைங்க, தெரு பூனைகளுக்கு உணவளிக்கிறது. ஓ ஓகே. ஓகேங்களா? ஒண்ணு, உங்க அக்கவுண்ட்ல தயவு செஞ்சு எவ்வளவு காசு வந்தாலும் உங்க அக்கவுண்ட்ல போட்டு வைக்காதீங்க 2 வருஷத்துக்கு. எவ்வளவு காசு வந்தாலும் உங்க அக்கவுண்ட்ல பைசா இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம கேஷ் எடுத்து வச்சுக்கலாம். ஆமா, கேஷா எடுத்து உங்க அக்கவுண்ட்ல வச்சுக்காதீங்க, வேற யாராச்சும் அக்கவுண்ட்ல போட்டு வைங்க. ஓ, வேற அக்கவுண்ட்ல மாத்தி வச்சுக்கலாம். ஓகே மாத்தி வச்சுட்டு உங்க அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. தெரு நாய்களுக்கு அல்லது தெரு ஓகே. பூனைகளுக்கு உணவளிங்க. அடுத்தபடியா வந்து ம் இந்த கோவில் சுத்தம் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வாரமோ அல்லது மாசம் ஒருக்கா, உங்களுக்கு முடிஞ்ச வசதி பொறுத்து வாரம் ஒருக்காவோ ஆ, மாசம் ஒருக்காவோ ஒரு 200 பணம் கொடுங்க திங்கக்கிழமை நாள்ல. எவ்வளவு கொடுக்கணும் சார்? ஒண்ணு 200 ரூபாய் திங்கட்கிழமை திங்கக்கிழமை நாள கொடுங்க. 200 ரூபாய். ஓகே ஓகே, திங்கட்கிழமை. ஓகே ஓகே. ஆமா, மன இத நிம்மதி மட்டும் தான் சார் செஞ்சுட்டு இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. மனசு ரொம்ப அதுக்கு காரணமே ஹர்ட் ஆகுது. இன்னைக்கு அது ஆ, சந்திரனாவே மனசு தானுங்க மேடம், அதுவும் வேலை செய்யும். ஆமா, ரொம்ப ஹர்ட் ஆகுது. ரொம்ப மனசு காயங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல, உங்களுக்கு சரி ஆயிருங்க. நீங்க 2026 வந்து சரி ஆயிடும், கவலைப்படாதீங்க. இப்ப ஓகே. சொன்ன 3 பரிகாரத்தையும் நிறுத்தாம செஞ்சுட்டு வாங்க. இது ஒண்ணுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. இத 3ஐயும் சரியா ஆமா. செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும். சரிங்களா? ஓ ஓகே சார். இந்த தெருநாய்கள் உணவு என்னைக்கு வேணா அளிக்கலாமா, இல்ல அதுக்கு ஏதாவது கிழமை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுக்கு கிழமைகள் தான் உங்களுக்கு, திங்கக்கிழமை டெய்லியுமே அளிக்கலாம். டெய்லியுமே அளிக்கலாம். ஓகே. டெய்லியுமே கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 2025ல இதுக்கு முன்னால கூட இந்த நிம்மதி தூக்கங்கிறது 25லயுமே இல்ல, ரொம்ப கம்மி தான். ஐயோ. சரிங்களா? இதுக்கு ஒரு ஓகே. பரிகாரம் ஒண்ணு நான் சொல்றேங்க, அந்த பரிகாரத்தை எழுதி வச்சுக்கோங்க, செஞ்சிருங்க. சரிங்க சார். நான் சொல்லுவாங்கல்ல, அந்த மன நிம்மதி போராட்டங்கிறது இருக்கிறதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பரிகாரம் செய்யறீங்கன்னா, நான் சொல்ற ம் நட்சத்திரத்துல, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல வர்ற ம் டிசம்பர் ஜனவரியில இருந்து செஞ்சுக்கோங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்துல ம் திருவையாறு ஐயாரப்பர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஓகே சார். ஓகே. திருவையாறு ஐயாரப்பர் கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் அபிஷேக அர்ச்சனை பண்ணுங்க, சுவாமிக்கு ஐயா. குறைஞ்சிரும். சரிங்களா? ஓகே. அப்ப அப்ப இந்த 4 விஷயத்த மட்டும் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆனோடனே வந்து நீங்க கண்டிப்பா என்ன ஓகே சந்திப்பீங்க. நன்றி. சரிங்களா? சார். சரிங்க. வெளியூர் போற இது சொன்னீங்க சார், வெளியூர் போற மாதிரி இருக்குமா, இல்ல அது எப்படி சார் அது? வெளியூர்னா புரியலீங்க. ஹலோ. இல்ல வெளியூர்னாலும் வெளியூர் சம்பந்தமா யோகம் ஒண்ணு இருக்கும்னு சொன்னீங்கல்ல, நானே வெளியூர் ஆமா, போற மாதிரி வெளிநாடு இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளிநாடு சம்பந்தமான போவதற்கான யோகம் இருக்கு. தூர தேசத்துல ஓ. ஒரு உயர்வாகக்கூடிய யோகங்கள் இருக்கு. ஆனா திருவையாறு ஐயாரப்பர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நடக்கும். ஓகே சார். என்னுடைய வேலை சம்பந்தமா அப்படிதானே சார், இல்ல என் அதுதான் ஹஸ்பண்ட் மொத்தத்துல வெளிநாடு போறாரு? வெளியூர் வகையில யோகம் இருக்கு. அதுக்கு வந்து நீங்க திருவையாறு சரிங்க சார். ஐயாரப்பர் கோயிலுக்கு மிருகசீரிஷ அன்னைக்கு போயிட்டு வரணும். சரிங்களா? ஓகே சார். அது ஓகே பண்ணுங்க. சார். இப்ப நான் சொன்ன தேங்க்யூ. 4 விஷயத்த பண்ணுங்க, ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. ஓகே. அடுத்து சார், இதுக்கு முன்னாடி யாரு சரவணன் பாத்துட்டுங்களா? இல்லைங்க சார். ருத்ரமூர்த்தி பாட்டமா? சார் சரவணன் ருத்ரமூர்த்தி பாட்டம் இல்லைங்களா? பாரு சார். பார்த்தாச்சு இல்லைங்களா? சரி, அடுத்து சரவணன். சவுண்ட் யாருதான் வருங்க, சவுண்ட மியூட் பண்ணிக்கோங்க.
சார் உங்க ஜாதகம் கரெக்ட் தானே சரவணன் சார்? கரெக்ட் சார். என்னது? சார் ஓகே. இல்ல இல்லைங்க. சவுண்ட் வருது பாருங்க, யாருதுங்க? மியூட் பண்ணுங்க. யாரு சார் சவுண்ட் வருது? ஓகேங்க சார். சார் நீங்க பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம், ராசி வந்து ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம். கரெக்ட் தானேங்க சார்? ஓகே சார், கேக்குதுங்களா? மியூட் எடுத்துட்டு பேசுங்க, மியூட் எடுத்துட்டு பேசுங்க. சொல்லுங்க சார். கேக்குதுல்லங்க சார்? கேக்குது சார். சரிங்க சார், ஓகே. சோ உங்களுக்கு கடந்த 2.5 வருஷத்துலங்க சார், 2 வருஷத்துல 2023, 24 காலகட்டங்கள்ல இப்ப உங்களுக்கு ஓடிட்டு இருக்கிறது சனி புத்தி. அதுக்கு முன்னாடி குரு திசையில குரு புத்தி தான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். 1 2 3. ஓகேங்க சார். நீங்க பிறந்த ஊர்ல இருக்கீங்களா, பிறந்த ஊர் விட்டு தள்ளி இருக்கீங்களாங்க சார்? இல்ல தள்ளி மெட்ராஸ்ல இருக்கு சார். மெட்ராஸ்ல இருக்கீங்க, ஓகே. ம். ஓகேங்க சார். இப்போ உங்களுக்கு குருதிசை நடந்துட்டு இருக்குதுங்க சார். இந்த குருதிசை ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 2023 வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த குரு தான் சார் உங்க ஜாதகத்துல முடக்கு தோஷத்தை வழங்கக்கூடிய கிரகமா இருக்காரு. என்னைக்குமே முடக்கு கிரகத்துடைய திசை வரும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கான பலன் கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கும் சார். அது நீங்க 12ஆம் இடத்துல வெளியூருங்கிற இடத்துல இருக்கிறதுனால நாம எடுக்கிறதுக்கான பலாபலன், ஒரு ஒரு முயற்சி எடுக்கிறோம் இல்லைங்களாங்க சார், அந்த முயற்சிகளுக்கான பலன் நம்ம வெளியூர்ல இருந்தாலும் வெளியூர்ல நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அப்படிங்கிறது இந்த முடக்கு கிரகம் குரு பகவானால முழுசா கிடைக்காம இருந்திருக்கும். இப்ப நீங்க சென்னையில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த 2023, 24 காலகட்டங்களை நம்ம ஒரு முயற்சி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த வெளியூர்ல நமக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் சார் 2023, 24. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஒரு சில நேரங்கள்ல நிம்மதி தூக்கம் குறைபாடு இருக்கலாம், இந்த 2வது விஷயம். அப்ப நம்ம முயற்சிக்கான பலன் கம்மியா இருக்கிறது, நம்ம வெளியூர்ல இருந்தாலும் அதுல கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் முழுமையா கிடைக்காம போறது, தூக்கம் நிம்மதி இல்லாம போறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அந்த காலகட்டத்தில் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது அதிகம் நடந்திருக்கும் அந்த மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செய்யற செயலுக்கான பிரதிபலன், நம்ம கஷ்டப்பட்டு உழைப்போம், அந்த செய்யற செயலுக்கான பிரதிபலன் அங்க கிடைக்காம இருந்திருக்கலாம். வருமான ரீதியான விஷயத்திலயோ குடும்ப ரீதியான விஷயங்கள்லயோ நமக்கு வந்து பிரச்சனைகள் பாதிப்புகள் இருந்திருக்கும். ஒரு சில நேரங்களில் கண் அல்லது பற்கள் பிரச்சனை ஆயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க 2023, 24 சந்திச்சிருப்பீங்க சார். ஓகேங்களா? இதுல என்ன இடர்பாடுகளை சந்திச்சீங்க சார்? கேக்குதுங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். அதாங்க சார், நான் இப்ப சொன்ன 4 பிரச்சனைகளை எதாவது பெருமையா சந்திச்சீங்க? இல்ல எது செஞ்சாலும் கரெக்டாக நடக்க மாட்டேங்குது, பாதிலே முடிஞ்சிருது. அதான் செய்யற செயலுக்கான பலன் இல்லை. அது ஆமா சார். வெளியூர்ல இருந்துகிட்டு நம்ம செய்யற செயலுக்கான பலன் அந்த காலகட்டத்துல இருந்திருக்காது. அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, வருமான விஷயங்கள் அல்லது குடும்ப விஷயங்கள், இதுல ஒண்ணு வருமானம் சரியா வந்திருக்காது, அல்லது வர்ற வருமானம் கையில தங்காம வரவுக்கு மீறிய செலவினம் வந்திருக்கலாம். அப்படி இல்லை குடும்ப ரீதியான வகையில வந்து ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு இரக்கமில்லாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில், அப்படி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கண்ணு அல்லது பல்லு, நான் இப்ப சொன்னது அதுதான், அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கலாம். இந்த 3 4 விஷயங்களே ஏதாச்சும் 2 விஷயமாச்சும் அதிகமா நடந்திருக்கும். இது எதுங்க சார் குறிப்பிட்ட மாதிரி? சரவணவேல். சார் அதான் சார், இதுல எது குறிப்பிட்ட மாதிரி அதிகமா நடந்துச்சு? அதான் சார் அந்த குடும்ப விஷயம் பிரச்சனை குடும்பத்துல. சரிங்க.
கல்யாணம் டைஸ் ஆச்சு. புரியலைங்க. கேக்குதா சார்? புரியலைங்க சார். கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிருச்சு. டைவர்ஸ் ஆயிருச்சு எந்த டைம்ல நடந்துச்சு? எந்த டைம்ல நடந்துச்சு? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டான டைம் 22 23? 22. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்போதைக்கு சூழ்நிலைக்கு 23 24ல குடும்ப வாழ்க்கை இப்ப இல்லாம தான் இருக்கிறீங்களா? ஆமா சார், தனியா தான் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். நமக்கு அதுக்கு முன்னாடி நடந்துட்டு 23 24 குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? அவ்வளவுதான். ஓகே, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி பல்லையெல்லாம் சொல்லல, 23 24 மட்டும் தான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ஓகே, அது இருக்கு. செயலுக்கான பலன் இல்லாம போயிருக்கு. சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க சார். இப்ப அடுத்து என்னன்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன பலனை கொடுக்குன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த வருஷம் என்ன மாதிரியான யோக பலன்கள் நடக்குன்னா, கண்டிப்பா இந்த 2025 26 அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்குற இடத்துல தான் சார் இருக்கு. கண்டிப்பா யோக பலனை தரும். அதுல யோக பலன் தராம போகாது. ஆனா என்னன்னா, முடக்காயிருக்குங்க சார். இப்பவுமே கூட என்ன சொல்றதுங்க, அந்த நமக்கு தேவையான முழுமையான பலன்கள், முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்காம தான் சார் இருக்கு. ஏன்னா இப்ப அந்த முடக்கு ராசி அப்படிங்கிறது உங்களை பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லைங்க சார், சிம்பிள் தான். நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணி ஈஸியா ரிகவர் ஆயிடலாம், அழகா ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நன்மையும் உயர்வுகளும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஆனா இதுல இன்னொரு கணக்கு வச்சுக்கோங்க சார். நீங்க பிறந்த ஊரை விட்டு தூரம் போய் இருக்கிறதுனால நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு மென்மேலும் உழைச்சாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு லாபமோ நன்மையோ அடைய முடியாதுங்கிறதையும் இந்த ரெண்டு வருஷம் சொல்லுது. ஆனா அதுல ஒரு நன்மை, விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உண்டு. திடீர் ராஜயோகம், விபரீத ராஜயோகம் வேலை மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேலை தானே பாக்குறீங்க? அதான் சார், கல்யாணம் திருப்பி நடக்குமா? அவ்வளவுதானா சார்? அது சொல்றேங்க, அடுத்து சொல்றேங்க. முதல்ல வேலை, இந்த காலகட்டத்துல மெயினா வேலை மூலமாக ஒரு பெரிய உயர்வு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. வேலையில ஒரு பெரிய நிலைமைக்கு வருவீங்க. ஆனால் ஒரு பரிகாரத்தை பண்ணணும். நான் சொல்ற கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணினா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. சொல்லுங்க சார். ரேவதி நட்சத்திரத்துல சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சார். ஓகேங்களா? ரேவதி நட்சத்திரத்துல எவ்வளவு தூரம் சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போக முடியுமோ அவ்வளவு தூரம் சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல பலன் நிச்சயமா கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். ஓகேங்க சார். சரிங்களா? சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உறுதியா யோக பலன்கள் கிடைக்கும். ஆனா அதே சமயத்துலங்க இன்னொரு பரிகாரத்தை நீங்க பண்ணணும் சார். நம்ம ஊர்ல இந்த குப்பையெல்லாம் வராங்க இல்லைங்களா? ஆமா சார். குப்பையெல்லாம் வர்றவங்களுக்கு திங்கக்கிழமை நாள்ல, குப்பையெல்லும் நபர்களுக்கு திங்கக்கிழமை நாள்ல அவங்க கையில ஒரு 200 ரூபாய் பணம் கொடுத்து அவங்களுடைய மனசை சந்தோஷப்படுத்துங்க சார். அது ஏற்கனவே நான் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் எப்பயுமே. ஆனா திங்கக்கிழமை கிடையாது, எப்ப கையில இருக்க காசு கொடுத்துறேன். சரி, பரவாயில்லைங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. அடுத்து இந்த காலகட்டத்துல மெயினா பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க சார். நம்ம ஊர்ல இவங்க இருக்காங்க தெரியுங்களா? யாருன்னா, சரியா சொல்ல போனோம்னா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள். சொல்லுங்க சார். ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாள்ல ஒரு 300 ரூபாய் பணம் கொடுங்க சார், மாசம் மாசம். சரிங்களா? ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கு மாதம் செவ்வாய்க்கிழமை நாள்ல 300 ரூபாய் பணம் கொடுங்க. இதை ரெகுலரா செஞ்சுட்டு வாங்க. அடுத்து சுவாமி மேல அடிக்கடி போயிட்டு வாங்க, அதுவும் ரேவதி நட்சத்திரத்துல போயிட்டு வாங்க. அடுத்து குப்பை எழுறவங்களுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு 200 ரூபாய் பணம் கொடுங்க. ஓகேங்களா? குப்பை எழுறவங்க ஏற்கனவே சொன்னாங்க, அதேதான். அதே மாதிரிங்க நீங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2வது கல்யாணத்துக்கான யோகம் இப்ப இருக்கு. ஆனால் ஏற்கனவே விவாகரத்து பெற்ற பெண், ஓகேங்களா, ஏற்கனவே விவாகரத்து பெற்ற பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய யோகம் 25 26ல இருக்கு. முயற்சி பண்ணுங்க, கட்டாயமா நடக்கும். இதை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் டைம் ரொம்ப இழுத்துரும். இதான் அதுக்கான நேரம். சரிங்களா? 25 26ல நடக்கும். நான் சொன்ன 4 விஷயத்தை கரெக்டா பண்ணிக்கங்க. சரிங்க. சரிங்களா? ஓகேங்க சார், நன்றி. ஓகே சார்.
ருத்ரமூர்த்தி ஜாதகம் ஆய்வு எடுத்தாச்சு. அடுத்து சுப்பிரமணியன் சார் இருக்கீங்களா? சுப்பிரமணியன் சார். சார் சுப்பிரமணியன் சார் வந்திருக்காங்களா? சார் யாராச்சும் இல்லாத டைம்ல வேற யாருக்குள்ளதாச்சும் எடுப்பீங்களா இல்லையா? இல்லைங்க மேடம், வரிசைப்படி யாரு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம். முதல் 10 ஆள்ல அடுத்து 11வது யார் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு சரி தான் சார். போடுவோம். அதை சரி சரி பாத்துக்கிறேங்க. சரி ஓகே ஓகே. ஓகே. அடுத்து மணிகண்டன் சார் இருக்கீங்களா? மணிகண்டன் ஹலோ சார். 3/11/96 மணிகண்டன். இருக்கு சார். ஓகே. ஹலோ ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார் உங்களுக்கு வந்து கேது திசை ராகு புத்தி போயிட்டு இருக்குதுங்க சார். ஓகேங்களா? ஓகே. இப்ப 2023 2024வது வருடம் எப்படி இருந்திருக்கும்? ஓகேங்களா? 2023 2024வது வருடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு கேது திசை தான் இப்ப வந்து ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. கேது சனி பகவான் நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த 2023 24 காலகட்டங்கள்லைங்க சார் உங்களுக்கு வந்து 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போடுற பிளான். சரிங்களா? நாம ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டிருப்போம். நாம் இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படி அப்படின்னு பிளான் போட்டிருப்போம். அந்த பிளான் சரியான முறையில் நடக்காமல் போயிருக்கும். தொழில் அதே மாதிரி ஜீவன ரீதியான விஷயங்கள், ஒரு வேலையோ ஒரு தொழிலோ இது சம்பந்தமான விஷயங்கள் கூட நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கொடுத்திருக்காது. அதுல ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும். 2023 24 அதுல ஒரு பெரிய சிரமத்தை சந்திச்சிருப்பீங்க. தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும். சரிங்களா? ஒரு பெரிய கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க. ஒன்னும் பெரிய அளவுக்கு அந்த இடத்துல பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாத தன்மை எல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். நாம பிளான் போட்டது ஆசைப்பட்டது எதுவுமே எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்காது. இதெல்லாம் 2023 24 நடந்திருக்கும். ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பேருக்கு அப்படி வரும், ஒரு சில பேருக்கு மன பாதிப்புனா மனசு ஒரு சரியான இடத்துல இல்லாம போறது, சஞ்சலப்படுறது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வயிறு சொல்லுவாங்க இல்லையா, வயிற்று பிரச்சனை, ஒரு சில பேருக்கு முட்டி பிரச்சனை, இந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா அந்த 23 24 சந்திச்சிருப்பீங்க. என்ன சந்திச்சீங்க சொல்லுங்க, என்ன சந்திச்சீங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். வலி அப்பப்போ வந்து போகும் சார். புரியலைங்க. வயிறு வலி அடிக்கடிக்கு வரும். வயிறு வலி அடிக்கடி வந்திருக்கு. சரி, ஓகே. பிளானிங் போட்ட பிளான் எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சுங்களா? அது நடக்கல. ஒரு வேலையில போனா இறந்தாம இருக்க முடியல, வேற வேலைக்கு அப்படியே மாறி இருக்க முடியல. அதான் தொழில் ஜீவனத்துல ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நாம சொல்லுங்க. ஒரு வேலையிலே நிலையா நிக்க முடியல, அதான் வேலை மாறிட்டே இருக்கு. அந்த ப்ராப்ளம் அப்புறம் திருமணம் வரன்னு பாக்க திருமணம் வரன்னு சொல்றேன். சரி, ஓகே. அப்ப நம்ம 23 24 நடந்து நான் சொல்லிட்டேங்க. அடுத்து இந்த 25 26ல என்ன நடக்கும் அப்படின்னா கல்யாணம் நடக்கும்.
சரிங்களா? சரி 23, 24 கண்டிப்பாக, சாரி 25, 26 கண்டிப்பாக திருமணம் நடக்கும். சரி நீங்க சார் 100% திருமணம் நடந்துரும். 25, 26 நிச்சயமா கல்யாணம் நடக்கும். சரி சார் அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். இந்த 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 வருஷமே 25, 26 கல்யாணத்துக்கான வருஷம் தான். நிச்சயமா கல்யாணம் நடந்துரும். சரி சார். அப்புறம் எப்படி இருக்குங்க சார்? சொல்றேங்க. சரி அப்ப இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 10. ஆனா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் சார். அது உடனடியா நடக்காது. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ண, நான் சொல்ற கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வரணும். சொல்லுங்க சார். சுக்கிரன் ராகு 129. ஓகே, சுக்கிரன் பிரச்சனை இல்லை. வேதாரண்யேஸ்வரர் கோவில் ஒண்ணு இருக்குங்க சார். வேதாரண்யேஸ்வரர் கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவிலுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வரணும் சார். போயிட்டு வந்தா போதுமா சார்? வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அடிக்கடி போயிட்டு வரணும். சரி சார். இந்த 2 வருஷ காலத்துக்கு அடிக்கடி வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கரெக்டா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போயிட்டு வாங்க. கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சரி ஓகே சார். பண்ணிக்கங்க. அதே மாதிரி வேலையில என்ன மாற்றம் இருக்குமா சார்? வெள்ளிக்கிழமை நாள்ல ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஸ்ரீரங்கமா சார்? வெள்ளிக்கிழமை நாள்ல ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. அடிக்கடி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வாங்க. அங்க போய் சாமி கும்பிட்டு சும்மா வரக்கூடாதுங்க. ஒரு 7 பேருக்கு வந்து காளான் பிரியாணி தானம் கொடுத்துட்டு வரணும். காளான் பிரியாணி சார். ஓகேங்களா? வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணிட்டு ஒரு 7 பேருக்கு காளான் பிரியாணி தானம் கொடுத்து விட்டு வர வேண்டும். இத பண்ணுங்க. அந்த நான் சொன்ன அந்த கோவில் இருக்கு தெரியுங்களா, வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம். அதற்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். சரி சார். 1, 2, 3 வேலையில கண்டிப்பா உயர்வு உண்டுங்க சார். இந்த வருஷம் சரிங்களா, இந்த 25, 26வது வருடம் உங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை தான் கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரிங்க இன்னொரு கோவிலுக்கு போயிட்டு வரணுங்க சார். அது எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கம் கருடாழ்வார போய் வளர்பிறை அஷ்டமி தேதியில பாக்கணும் சார். வளர்பிறை அஷ்டமி சார். ஸ்ரீரங்கம் கருடாழ்வார் கோயிலுக்கு வளர்பிறை அஷ்டமி தேதியில போய் பார்த்துட்டு வரணும். நோயாளிகளுக்கு வளர்பிறை அஷ்டமி தேதியில உணவளிக்கணும் சார். நோயாளிகளுக்கு வளர்பிறை அஷ்டமி தேதியில உணவளிக்கணும். அதே மாதிரி வளர்பிறை அஷ்டமி தேதியில ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணும். திருச்செந்தூர் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டு காளான் பிரியாணி தானம் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த பரிகாரங்களை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டு வாங்க. இந்த 2025வது வருடம், 26வது வருடம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை பொருந்திய காலம், ஒரு கல்யாண வாழ்க்கை. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 1, 2, 3 உங்களுக்கு தொழில் வேலையில வந்து நல்ல உயர்வு இது எல்லாமே கிடைக்க வைக்குங்க சார். சரிங்களா? இந்த 4 விஷயத்த மட்டும் பண்ணுங்க, போதுமானது. சரி ஓகே.